அரசாட்சியை குறித்து அநேகர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் 1000 வருட அரசாட்சி என்பது காலத்துக்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா? காலத்துக்கு உட்பட்டது. நாம் காலத்தை கடந்து விட்டோம், நித்தியத்துக்குள் வந்து விட்டோம். நித்திய ராஜ்யத்துக்குள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது இந்த பூமியில வந்துச்சு? தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே இயேசு வந்தோன்னு வந்துருச்சு. பெந்தேகஸ்தே நாள் முதல் பலத்தோடு வந்துருச்சு. ஆனால் தேவன் எப்பொழுது புறஜாதி ராஜ்யத்துக்குள் வந்தார்? புறஜாதி காலத்துக்கு வந்தார். தேவன் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தார். அவர் தாவீதிடம் இருந்தார், சாலமோனு கூட இருந்தார், நியாயாதிபதிகள் கூட இருந்தார், தீர்க்கதரிசிகள் கூட இருந்தார். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே மல்கியா தீர்க்கதரிசியோடு பழைய ஏற்பாட்டுக்கு காலத்து தீர்க்கதரிசிகள் முடிந்தது. அதன் பிற்பாடு அதே போல ராஜாக்கள் ஆகவும் எல்லா ராஜாக்களும். கடைசி ராஜா யாரு? இஸ்ரவேல் தேசத்திலே கடைசி ராஜா யாரு? யூதாவிலே கடைசி ராஜா யாரு? கடைசி ராஜா யார்? முதல் ராஜா யாரு? கடைசி ராஜா கடைசி ராஜா யாரு? முதல் தீர்க்கதரிசி யாரு? பழைய ஏற்பாட்டு கடைசி தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு மல்கியா முதல். பழைய ஏற்பாடு முடிஞ்சிச்சு. யூதாவின் ராஜா கடைசி ராஜா யாரு? சிதேக்கியா. ரெண்டு ராஜாக்கள் 24:17. அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனையாக மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று பெயரிட்டான். அப்பதான் கடைசி ராஜா எருசலேமிலே ஆண்டுல கடைசி ராஜா. ஆனால் நம்முடைய ராஜாவுக்கு பேர் சாலேமின் ராஜா. எருசலேமின் ராஜாவை சாலேமின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அது மெல்கிசேதேக்கா இருக்கிறது. மெல்கிசேதேக்கு என்ன பேரு? எபிரேயர்கள் நிறுவனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்கள் நிறுவனம் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் முதலில் வாசிக்கவா. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். இந்த மெல்கிசேதேக்கு எருசலேமின் ராஜா தான் சாலேமின் ராஜா. எருசலேமின் ராஜா. இந்த மெல்கிசேதேக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். பிறப்பிறப்பு இல்லாதவன், வம்ச வரலாறு இல்லாதவன். இந்த எருசலேமின் ராஜாவானவர் உண்மையான ராஜா இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் பூமிக்கு வரும்போது அவர் மெல்கிசேதேக்கா ஆபிரகாம் இடத்துல வந்தார். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ஆசாரியன் என்றால் மீடியேட்டர், நடுவர், மத்தியஸ்தர். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில் இருப்பவர். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்த ஊழியம் செய்கிறவர். அந்த தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்த ஊழியம் செய்கிறவருக்கு பேர் தான் ஆசாரி, பூசாரின்ற உலகத்தில் இங்கே ஆசாரியர்கள். இது ராஜாக்கள். அப்போ இந்த தேவன் இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியமா இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ராஜாக்களை முறியடித்து வந்த 5 ராஜாக்களை முறியடித்து வந்த உங்கள் 5 புலன்களுக்கு அடையாளமான உங்கள் 5 புலன்கள் மேல் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த 5 புலன்களுக்கு அடையாளமான 5 ராஜாக்களை முறியடித்து ஆபிரகாம் ஜெயம் கொண்டு வருகிற வேளையிலே அவருக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவன் எதிர்கொண்டு போய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தாலும் இங்கே வேதத்திலே அவன் இவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கு அவர் இவர் என்று சொல்லப்படவில்லை.
இவன் ஏனென்றால் மத்தியஸ்த ஊழியம் என்பது ஒரு மனிதனுடைய ஊழியம். ஆனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்த ஊழியத்தை செய்யக்கூடியவன் இவன். இவன் ஆபிரகாம் எல்லாவற்றையும் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேரராஜா மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், நீதியின் ராஜா, நீதி செலுத்தக்கூடிய ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு, பின்பு சாலேமின் எருசலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமா இருக்கிறபடினாலே அந்த தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் சமாதானத்தின் ராஜாவாக எண்ணப்பட்டான். அவனுடைய ராஜ்யத்தின் நாட்களிலே 40 வருஷத்திலே தேசத்தில் யுத்தமே கிடையாது. தேசத்தில் யுத்தமே, தாவீது காலத்தில் ஒரே சண்டை, ஒரே யுத்தம், ஒரே போர். சாலமோன் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தேசத்திலே அமைதி, தேசத்திலே அமைதி. ஆகையினாலே வரக்கூடிய 1000 வருட அரசாட்சியானது தேசத்திலே அமைதி உண்டாகிருக்க வேண்டும். 1000 வருட அரசாட்சியில் இப்போ அமைதி இருக்கா? தேசத்தில் அமைதி இருக்கா இல்லையா? இல்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், ராஜ்யத்துக்கு வரும் எந்த நாளில் இப்போ பூரா பயோவார் இருக்குது சொல்லுகிறார். கடைசி நாட்களில் ஜெம் வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் விரோதமாக, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எதை எய்வாங்களாம். ஏவுகணை அதெல்லாம் எய்து கொண்டிருந்த காலம் முடிந்து போய் இப்பொழுது கிருமிகளை, ஒவ்வொரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாட்டுக்காரர் என்ன பண்ணுவோன்னா கிருமிகளை எய்வார்கள். கொரோனா என்ற கிருமி எய்தது போல கிருமிகளை எய்வார்கள். அது ஈஸியான வழி, செலவில்லாத வழி. கொரோனாவை பரப்புறதுக்கு ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு யுத்தம் வரணும்னா நிறையா செலவாகும். சோல்ஜருக்கு எல்லாம் ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். கொரோனாவை அனுப்பிட்டா செலவே இல்லை. கொரோனாவை பேஷண்ட்டை அனுப்பிவிட்டா கொரோனா இல்லை, செலவாயிடும். அது ஈஸியாக செலவில்லாமல் பல பேர்த்த ஒழிக்கலாம், பல பேரை அழிக்கலாம். ஆகையினாலே விஞ்ஞான அறிவு பெருத்த ஜனங்களுக்குள் கொரோனாவை அனுப்பிவிட்டால் இந்தியாவில் உள்ள பொருளாதாரம் சீர்கெட்டு போகும், இந்தியாவில் இயல்பு வாழ்க்கை முடங்கி போகும் என்பதற்காக ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களில் அது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் கொரோனா போய் போன்ற கிருமிகளை அனுப்புவார்கள். கள்ள நோட்டை பிரிண்ட் பண்ணுறான். பாகிஸ்தான் கள்ள நோட்டை பிரிண்ட் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ள விடுறான். அப்போ கள்ள நோட்டு நிறையா வந்துடுச்சுன்னா ரூபாய்க்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ரூபாய்க்கு மதிப்பு இல்லாமல் போகும்போது பிச்சைக்காரங்க எல்லாம் 2000 நோட்டு தான் அப்புறம். பிச்சைக்காரங்க எல்லாம் 2000 உங்களை மதிப்பாங்களா? உழைச்சி சம்பாதிக்கிறது மதிப்பு இல்லாமல் போயிடும். ஆகினால ஒரு தேசத்தை சீரழிக்க அந்த நாட்டில் கள்ள நோட்டை விட்டுறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறது. அப்போ காய்கறி வாங்குறதுக்கு 2000 நோட்டு எடுத்து போகணும். காய் வாங்குறதுக்கு இன்னும் போகிற போக்கில் அப்படி தான் ஆகிப்போகுது. எல்லா காயும் கிலோ என்ன விலைக்கு 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபான்னு போயிடுச்சு. காய்கறி விலை பயங்கரமாக ஏறி போச்சு. 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபாய்க்கு இந்த காய்கறிலாம் இன்றைக்கி பணத்துக்கு மதிப்பு இல்லை. ஆக என்ன சம்பாதிச்சாலும் நமக்கு செலவு. அப்போ தேசம் பஞ்சத்துக்குள் கடந்து வந்து விட்டது, உலகம் பஞ்சத்துக்குள் போய்விட்டது. ஆகையினால தேவன் தம்முடைய மனவாட்டியை பஞ்ச காலத்தில் தான் வச்சிருக்காரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக ஒவ்வொரு காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, ஈசா காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, யாக்கோபு காலத்தில் ஒவ்வொரு தேசத்திலையும், ஏன் தாவீது காலத்திலையும் பஞ்சம் வந்துச்சு. எல்லா காலத்திலையும் பஞ்சத்தை தேவன் அனுப்புகிறார். அது கடைசி காலத்து பஞ்சமாகிய வார்த்தை கிடைக்காத பஞ்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, இருந்துட்டு போட்டோம். ஆனால் பொருளாதார ரீதியிலே உண்மையான பஞ்சம் வந்தாலும், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆகாரம் கிடைக்காத பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினான பஞ்சமும் அல்ல, வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சம். அந்த பஞ்சத்தை கூட சமாளிச்சிடலாம். எளியா காலத்தில் பஞ்சம் இருந்ததா இல்லையா? எளியா காலத்துலையும் பஞ்சம் இருந்தது, எல்லா காலத்திலையும் பஞ்சம் இருந்தது, இயேசு கிறிஸ்து காலத்திலையும் பஞ்சம் இருந்தது. பஞ்சம் என்பது தேவன் உலகத்திற்கு ஒரு அடையாளமாக அனுப்புகிறார். பஞ்சத்தை அடையாளமாக வைத்திருக்கிறார். இப்பொழுது பஞ்சம் இருக்குன்னா இப்போ பஞ்சம் இருக்கா இல்லையா? இருக்கு. விலைவாசி ஏறுறது தான் பஞ்சம். விலைவாசி ஏறும் பொழுது என்னைக்கு ரேஷன் கடையே இல்லாமல் எல்லாருமே பொதுவாக வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வருதோ அப்போ தான் பஞ்சம் இல்லை. அப்போ பஞ்சம் இருக்கிறதுனால ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க. நல்லா இலவசமாக அரிசி கிடைக்கிறதுனால பஞ்சம் இல்லைன்னு இல்லை, பஞ்சம் இருக்கிறதுனால தான்
இலவசமாக ஏழைகளுக்கு அரிசி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பஞ்சம் இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் 2500 ரேஷன் கடையில் கொடுத்தான். பஞ்சம் இருக்கிறதுனால மக்களை பிச்சைக்காரனாக்கி கரும்பு கொடுத்தாரு. அது தன் மக்களை உண்மையிலேயே அரசாங்கம் பிச்சைக்காரனாக மாற்றிவிட்டது. அப்போ பஞ்சம் தேசத்தில் இப்பொழுது இருக்கிறது. அது மாம்ச பிரகாரமான சரீர பிரகாரம் பஞ்சமாக இருந்தாலும் ஆவிக்குரிய பஞ்சம் தான் மிகுந்த ஆபத்து. வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அப்போ வார்த்தை கிடைக்காத பஞ்சம் 1000 வருட அரசாட்சியில் இருக்காது, நித்தியத்தில் சென்றவங்களுக்கும் இருக்காது. ஆனால் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு 1000 வருட அரசாட்சி எப்பொழுது துவங்குகிறது என்பதை மனவாட்டிக்கு தெரியும், நித்தியத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்தின் காலத்துக்கு உட்பட்டவர்களுக்கு காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, தேவன் எவ்வாறு புறஜாதிக்குள் வந்தார், எப்பொழுது புறஜாதிக்கு போனார், எப்பொழுது ராஜ்யமானது தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வந்தது. எப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தவுடனே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்தாயிற்று. நான் தேவனுடைய விரல்களால் பிசாசுகளை தொடுத்துகிறான் ஓடிட்டு நான் தேவனுடைய விரல்களினால் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் எப்போ பிசாசு துரத்த ஆரம்பிக்கிறார்களோ, பிசாசின் ராஜ்யத்தை துரத்த ஆரம்பிக்கிறதோ, பிசாசின் ராஜ்யம் எப்பொழுது துரத்தப்படுகிறதோ அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் முதலாக புரிஞ்சுக்கும். பிசாசின் ஆளுகையை துரத்த வேண்டும், பிசாசின் ராஜ்யத்தை துரத்த வேண்டும் என்றால் பிசாசுடைய ஆளுகை. முதலாவது பிசாசுடைய ஆளுகை சபைக்குள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டில் காலமாக இருக்கிறது. முதலாவது 120 கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையிலே பிசாசுடைய ஆளுகை வர முடியவில்லை. அனனியா சப்ராலுக்குள் பிசாசு வந்தது. அந்த அனனியா சப்ராலுக்குள் பிசாசு வந்து அதை பேதுரு தெரியாமல் சபையில் அனுமதித்திருப்பாரானால், அனனியா பிரதர், சிஸ்டர், சப்ரால் சிஸ்டர், அப்புறம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் எத்தனை 10 லட்சத்துக்கு நெட்வொர்க்கு 9 லட்சத்துக்கு கொடுத்தீங்களா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 9 லட்சம் சகோதரி காணிக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாங்க முன்னாடி உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சா தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்துருச்சு? பிசாசோட ராஜ்யம் சபைக்குள்ள வந்துருச்சு. அப்ப முதல் சபையிலே பிசாசுடைய ஆளுகையை வெளியே துரத்தி விடுகிறார். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? என்னிடத்துல போய் சொல்லல. அப்ப முதல் சபை 120 கூடியுள்ள அந்த சபைக்கும் பேரும் ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அந்த சபைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருந்தது. அங்கே மனித ஆளுகையோ பிசாசுட ஆளுகையோ செயல்பட முடியவில்லை. ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ அந்த சரீரமாகிய சபையுடைய ஆரம்பமானது ரட்சிக்கப்படுவருடைய கூட்டமாக இருந்தது. அங்கே அனனியா சப்ரால் உள்ளே வர முடியவில்லை. அங்கே யூதாசுடைய ஆவி உள்ளே வர முடியவில்லை. 12 சீசர்களுக்குள் யூதாசுடைய ஆவி இருந்தது. இயேசுவை காட்டுக் கொடுக்கும்படியாக வந்தது. ஆனால் முதலாவது சபை மேல் வீட்டறையிலே 120 கூடியிருந்த சபையிலே வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்று மூலமாக அந்த அறையை நிரப்பினார். கிட்டத்தட்ட இந்த அறையோட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த 120 பேர் உட்கார்ந்துருக்க முடியாது. ஆனால் 120 பேர் சேர்ல உட்காந்துருப்பாங்க. நான் சேர்ல உட்காந்துருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன எல்லாம் பாயில் உட்காந்துக்கலாம். ஒரு என்ன இருக்கலாம், கீழே உட்காந்துருக்கலாம். அப்போ கீழே உட்காந்து இதில் நெருக்கி உட்காந்து எத்தனை பேர் உட்காரலாம்? 100 பேர் உட்காரலாமா? 120 பேர் நெருக்கி உட்காந்தா டேலம் போட்டு தரையில் உட்காந்து சேர் போடுறதுனால இடம் கம்மியாக இருக்குது. எல்லாருமே கீழே உட்காந்து அந்த நாட்டில் எல்லாரும் கீழே அமர்ந்திருப்பார்கள். பேதுருக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றும் இருந்திருக்காது. எது ஸ்டூலை போட்டு அவர் நின்றுருப்பார். அவரை அப்போ பேதுரு சபையை நடத்தி கொண்டிருக்கிற வேலையே முதல் சபையிலே பெந்தேகோஸ்தே நாள் என்று நாள் வந்தபோது அங்கே வானத்திலிருந்து பலத்த காற்றோடு தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்தை நிரப்பினார். அக்னிமயமான நாவுகளாக அக்னி ஸ்தம்பம் பிரிந்து ஒவ்வொரு மேலும் வந்து அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பகிரங்க ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவ இருக்கும்போதே பூமியில் தேவன் ராஜ்யம் வந்துருச்சு. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் இருந்தது. ஏனென்றால் யெகோவா தேவனாகிய அக்னி ஸ்தம்பம் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தபடினால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தபடினால் தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, சாலேமின் ராஜா அங்கே பூமியில நின்று கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அது பலத்தோடு வரவில்லை, அது ரகசியமாக வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் யெகோவா தேவன் இருக்கிறார் என்பது ரகசியமா இல்லையா? நானும் பிதாவும்
ஒன்றாயிருக்குன்னு சொன்னதுனால சீசர்கள் அறிந்து கொண்டார். உலக மக்கள் பரிசேயர் சதுசேயர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதே போல இன்றைக்கு கடைசி நாட்களே நானும் பிதாவும் நானும் என்னுடைய மணவாளனும் ஒன்றாயிருக்கிறோம், நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று மணவாட்டி சொல்லுகிற வேளையிலே உலகம் அதை அறியாது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் முதலாவது எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். இயேசுக்குள்ள வந்துச்சு, மணவாட்டிக்குள்ள வரணும். அப்புறம் ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள்ளாக மணவாட்டி கூடியிருக்கிற இடத்துல தேவனுடைய ஆளுகை வர வேண்டும். இந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை வரும்போது இந்த இடத்துல பிசாசின் ஆளுகை வர முடியாது. காலையில் சொன்னேன், பிசாசு ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் சரீரத்திலே ஏதாவது ஒரு பகுதி செல்கள் மறிக்க வேண்டும். அந்த செல் பின்மாற்றத்தில் அடைவதனால் பிசாசு வந்து அந்த இடத்துல உட்காரலாம். அதே போல ஆவிக்குரிய ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே யாராவது ஒருவர் பின்மாற்றத்தில் இருப்பாரானால், யாராவது ஒருவர் பண ஆசையில் இருப்பாரானால், உலக ஆசையில் இருப்பாரானால், அவர்களுக்குள் அனனியா சப்பிராவில் மரித்தது போல அவர்களுக்கு ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. அன்றைக்கு சரீர பிரகாரமாக மரித்தார்கள். இன்றைக்கு என்ன நடக்குது? சபையில் ஆவிக்குரிய மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வாறு ஒரு சரீரத்திலே ஒரு செல் மரித்து போயிருக்குமானால் அந்த செல்லானது மரித்து, மற்ற செல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஒரு செல்லானது மரித்து போய்விடுவது போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே யாராவது ஒருவர் பின்மாற்றத்தில் செல்வார்களானால், வார்த்தை புறக்கணிப்பார்கள் என்றால், வார்த்தை அசட்டை செய்வார்களானால் அங்கே ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. அந்த ஆவிக்குரிய மரணமும் அனனியா சப்பிரால் சாவுறதும் ஒன்று. அனனியா சப்பிரால் பகிரங்கமாக எல்லா கண்களும் காணும்படியாக உள்ள நுழைஞ்சவுடனே சுருண்டு செத்தார். அனனியா வந்தா நிலத்தை என்ன விலை வித்தன்னு சொல்லி போய் சொல்லும்போது நீ பரிசுத்தார் போய் சொன்னான்னு சொல்லும்போது உழுந்து அவசரத்து தான். ரெண்டாவது பின்னாடி சப்ரா லேட்டாக வர்றான். அவள் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே ஆராதனையிலே அவள் 10 நிமிஷம் கழித்து வந்து கலந்து கொள்கிற வேலையிலே அவற்றை நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தன்னு கேட்கும்போது அவள் என்ன சொன்னான்? இவ்வளவுக்கு தான் வித்தான். அப்போ புருஷன் பண்ணாட்டி 2 பேரும் பொய் சொல்றதுல ஒருமனப்பட்டார்கள். அப்ப பிசாசு அந்த குடும்பத்திலே முற்றிலுமாக கிரியை செய்கிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே மரித்து போனார்கள், உள்ள வர முடியாதபடி வாசல்லே மரித்து விழுந்து விட்டார்கள். அப்ப இன்றைக்கு உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே மரித்தவர்கள் உள்ளே வர முடியாது. அன்றைக்கு சரீர பிரகாரமான மரணம் ஏற்பட்டது, சரீர பிரகாரமான நியாய தீர்ப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு நடக்கக்கூடியதோ ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு. ஆகையினால்தான் பரிசுத்தவான்கள் பூமியை நியாயம் தீர்ப்பார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவக்கும் காலமாக இருக்கிறது. அன்றைக்கு முதலாவது சபையிலே பேதுரு மூலமாக துவக்கப்பட்டு சரீர மரணம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அதே காரியம் ஆவிக்குரிய மரணத்தில் போய் முடிவடைகிறது. எப்படி ஏதேன் தோட்டத்திலே புசிக்கும் நாளிலே சாகவே அங்க என்ன நடந்தது? சரீர மரணம் நடந்தா, ஆவிக்குரிய மரணம் நடந்தா? ஆவிக்குரிய மரணம். அதே போல திரும்பவுமாக ஏதேனுக்குள் நீங்கள் வருகிற வேளையிலே திரும்பவுமாக இங்கேயும் ஆவிக்குரிய மரணம் உண்டாகும். ஆகையினாலே வார்த்தை புறக்கணிப்பீர்கள் என்றால் எச்சரிக்கையாக இருங்கள். வார்த்தை புறக்கணிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள் வருகிறது. அப்படினால் இங்கே சபையிலே தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு ஆரம்பித்த அடையாளமாக ஆரம்பித்த அன்றைக்கு ஆரம்பித்தது முதலாம் சபையிலே. அதுக்கப்புறம் சபை கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைந்து, ஆனால் அதன் பிற்படி 2ஆம் சபை காலத்திலே, 3ஆம் சபை காலத்திலே, 4ஆம் சபை காலத்திலே சபையானது கள்ளப்போதத்துக்குள் கடந்து போய் சென்று சபை ஆவிக்குரிய மரணத்துக்குள் போய்விட்டது. நீங்க ரோமன் கேத்தலிக் சபையானது ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கா, சரீர மரணத்தில் இருக்கா? புராட்டஸ்டன்ட் சபைகள், அதாவது பரிசுத்தாவி இல்லாத சபைகள், அவங்களும் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கா, சரீர மரணத்தில் இருக்கா? ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கு. பெந்தேகோஸ்தே சபைகள் பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கா, சரீர மரணத்தில் இருக்கா, இல்லை ஜீவன் இருக்கா? நல்லா யோசிச்சு. இது வரைக்கும் ரோமன் கேத்தலிக்கு ஆர்சியல் சீக்கிரம் டப்பு டிஎல்சியல் சீக்கிரமா சொல்லிட்டீங்க. பரிசுத்தாவியே இல்லாத சபைகள். ஆனால் பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறோம், இங்கே வரங்கள் கிரியை செய்கின்றன, இங்கே வரங்கள் கிரியை செய்கின்றன என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகளில் ஆவிக்குரிய மரணம் இருக்கா, இல்லையா? ஸ்தாபனங்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியை பெறவில்லை. அதே போல ஆண்டவரே அக்கிரம செய்ய என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியன்னு சொல்லுவார். அப்ப பரிசுத்தாவின் வரம் கிரியை செய்யும், பரிசுத்த ஆவி இல்லை. ஏனென்றால் வரங்களும் அழைப்புகளும் மாறாதவைகள்.
அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் மனம் திரும்பாமல் நீங்கள் பாவிகளாக இருக்கும்போதே தேவன் உங்களுக்கு வரத்தை கொடுக்கிறார். இந்த ஹிந்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து தவம் இருப்பான். வில்லன் தவம் இருந்து அவன் மேலே கரையாப்பத்தில் உட்காந்துருப்பான். வில்லன் தவம் இருந்து ஆண்டவர்கிட்ட தேவன்கிட்ட வரம் கேட்பான். அப்போ அவன் கடும் தவமாக இருக்கிறபடினால் வரத்தை கொடுக்கிறார். அதே போல இன்றைக்கும் தேவன் அழைப்பும் வரங்களும், அதாவது தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் மனம் திரும்பாமே உங்களை அழைப்பார். அதே போல நீங்கள் பாவிகளாக இருக்கிறது தேவன் அழைக்கக்கூடியவர். அதே போல யூதாஸ் அவர் தேவன் அழைக்கவில்லை, அவனா வந்துட்டான், ஆனால் அதற்கென்று அவன் நியமிக்கப்பட்டவன். அதே போல் அனனியா சப்ரால் தேவன் அழைக்கவில்லை, ஆனால் அவனா உள்ள வந்து அவன் வராமே இருந்திருக்கலாம். அதே போல வரங்கள், நீங்கள் பாவியாக இருக்கையிலே வரங்கள் உங்களுக்கு கிரியை செய்யும். அப்போ வரங்கள் கிரியை செய்வதனால் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஆகையினால் தீர்க்க நீங்கள் வரங்களுக்கு நீங்கள் மழையை பெயர்க்கத்தக்கதாக வரங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்தாலும் நீங்கள் நரகத்துக்கு போக வாய்ப்புண்டு. நரகத்துக்கு நீங்கள் வரங்களுக்கு செத்தவங்களை பிழைக்க வைக்கலாம், நீங்கள் அற்புதனை கூடன பார்வையை வைக்கலாம், எல்லாம் செஞ்சு அநேக அற்புதங்களும் செய்யலாம். ஆனாலும் நீங்கள் நரகத்துக்கு போவதற்கு வாய்ப்புண்டு. அப்போ தேவன் எல்லாத்தையும் அழைக்கிறார். அழைப்பும் வரங்களும் அழைப்பும் மாறாது. ஆனால் தெரிந்து கொள்ளுதல் உங்களை மனவாட்டியாக அவர் தெரிந்து கொண்டு விட்டால், உங்களை மனவாட்டியாக அவர் தெரிந்திருப்பாரானால், உங்களை மனவாட்டியாக அவர் முன்குறித்திருப்பாரானால் அது நடந்தே தீரும். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை சரிப்படுத்தி அவர் கொண்டு வர முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எவ்வளவு மோசமான இருந்தாலும் அடித்து உதைச்சி திருத்தி சீர்படுத்த முடியும். ஆகையினால்தான் உங்களுக்கு முன்பாக உபச்சாரிகளும் பாவிகளும் உங்களுக்கு முன்னால் பரலோகத்துக்கு போவாங்க. உபச்சாரிகளும் பாவிகளும் உங்களுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்றால், தேவன் நமக்குள் இருக்கிறபடினால நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம். தேவன் நமக்குள் இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால், தேவனுடைய நடத்தல்படி நாம் ஜீவிக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்தாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்துருச்சு. அப்போ பெந்தெகோஸ்தே நாளில் அந்த சபைக்கு வந்துச்சு. இப்போ உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, சபைக்குள்ளே வந்துச்சுன்னா தேவனுடைய ஆளுகை இங்கே இருக்கிறது. இங்கே பிசாசு உள்ளே கிரியை செய்ய முடியாது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் பிசாசு கடைசி வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களையும் மொத்த பிசாசா வந்தான். முதலாம் சபையிலையும் பிசாசு அனனியா சப்ரால் உள்ளே வர முயற்சித்தான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினால் தடை செய்ய அவன் மரித்து போனான். இன்றைக்கும் கடைசி காலத்தில் சபையானது, உண்மையான ஜீவனில் தேவனுடைய சபையானது, அங்கே மரித்தவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை பெற்று உள்ளே வர முடியாது. அந்த ஆவிக்குரிய மரணம் தான் புற்றுநோயாக பின்மாற்றமாக உங்களது சரீரத்தில் ஒரு பகுதி பின்மாற்றம் அடைகிறது. அப்படின்னா இரத்தத்தில் உள்ள ஜீவனை அந்த செல்லானது எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அது சேதமடைந்திருக்கிறது, அது மரித்திருக்கிறது. உங்கள் சரீரத்தில் ஒரு பகுதி மரித்திருக்கிறது. அந்த பகுதியிலேயே புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புண்டாகிறது. ஆகையினால தான் ஒரு காயம் ஏற்பட்டுட்டா உடனே டிடி இன்ஜெக்ஷன் போட்டுங்க. என்ன இன்ஜெக்ஷனு? செப்டிக் ஆகிடும். செப்டிக் ஆகிறது தான் என்னது? செப்டிக் ஆகுது. செப்டிக் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சலம் வச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உங்கள் சரீரத்திலே அந்த பகுதி மரித்து போய்விட்டது. அதை மீட்க வேண்டும், அதை சுத்தம் பண்ணணும், அதை கிளீன் பண்ணணும், அதை வெட்டி எடுக்கணும். ஒரு கட்டியாக இருந்தால் அந்த கட்டியை அறுத்து எடுத்துணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதே போல அனனியா சப்ரால் அந்த முதலாம் சபையிலே சீல் வைத்தவர்களாக இருந்தார்கள், கெட்டு போனவர்களாக இருந்தார்கள், மரித்து போனவர்கள். அங்கே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள் இருந்து பேசுகிற வேளையிலே அவர்கள் சபைக்குள் வர முடியவில்லை. அங்கே ஆப்ரேஷன் நடந்துச்சு. முதலாவது ஜீவனில் தேவனுடைய சபையில் என்ன நடந்தது? அந்த அனனியா சப்ராலையும் கட் பண்ணி சபையை விட்டு வெளியே தள்ளி விட்டார்கள். அதே போல திரும்பவுமாக கடைசி காலத்து சபையிலே எல்லாம் சுத்திகரிப்பு நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே ஆள் சேர்றதில்லை. யாராவது மாம்சத்தில் போயிட்டீங்கன்னா உங்களை கட்டுதான், திரும்ப வரவே முடியாது. அது மாத்திரமல்ல, மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆக என்ன, தங்கமணியாக இருந்தாங்கன்னா தகரமணியாக யாராக இருந்தாலும் அங்கே திருந்தவே முடியாது. அதை எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அன்றைக்கு அனனியா சப்ராலுக்கு நடந்த நிகழ்ச்சி 120 கொண்ட சபையில் கண்ணால் பார்த்தாங்களா இல்லையா? யாராவது அவங்களுக்காக இறக்கப்பட்டாங்களா?
யாராவது அவங்களுக்காக ஜெபிச்சாங்களா? ஐயோ பாவம். யார்? அனன்யாசப்புறம் 9 லட்ச ரூபா காணிக்க கொடுத்தவங்க. 10 லட்சத்துக்கு நிலத்தை விற்றுட்டு 9 லட்சம் காணிக்க கொடுத்தாங்களே, அவங்கள போய் இப்படி மரணத்துக்குள்ள விடலாமா அப்படின்னு சொல்லி உண்மையிலே இறக்கப்படுவார்களானால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பிசாசு மேலே நீங்கள் இறக்கப்படுவீங்களா? பிசாசுக்கு நீங்கள் இறக்கப்பட முடியாது. அப்பாலே போய் சாத்தானே என்று அவனை துரத்தி தான் விடணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசு மேலே அன்பு செலுத்துனீங்கன்னா நீங்கள் ரொம்ப மிஞ்சின நீதிமான் ஆயிருங்க. எப்படி பிசாசு மேலே அன்பு செலுத்தினா நீங்கள் என்னவாயிருங்க? மிஞ்சின நீதிமான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருவை அப்போ மனிதன் உங்களுக்கு சத்துருவாக மாறுகிறான், உங்களுக்கு எதிராளியாக மாறினா கூட அவனை சிநேகிக்கலாம். ஆனால் பிசாசுக்கு மட்டும் இடம் போடாதீர்கள். அவனுக்கு எதிர்த்து நின்று அவன் பிசாசை உள்ளேயே விடக்கூடாது, அவன் சபைக்குள்ளேயே அவன் விடக்கூடாது. ஆனாலும் அந்த பிசாசு சபைக்குள்ள வரத்துக்கு முயற்சி செய்வான். எந்த சபைக்குள்ள முயற்சி செய்வான் என்றால், தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு இருக்கிறதோ, தேவனுடைய ஆவி எங்கே கிரியை செய்கிறதோ அதை கெடுக்கும்படியாக, அங்கே உள்ள செல்லை மறிக்க வைக்கும்படியாக, அங்கே உள்ள ஏதோ ஒரு நபரை அவன் பிடித்து கொள்ளும்படியாக அவன் முயற்சி செய்வான். அவன் உள்ள வருவான். அங்கே உள்ள யாரா வரா நமக்கு சிக்குவாரான்னு பார்ப்பான். யார் அவனுக்கு சாதகமாக பேசுகிறார், யார் அவனுக்கு அன்பு செலுத்துகிறார் என்பதை பார்த்து அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்ய முயற்சிப்பான். ஆகையினாலே சர்ப்பத்தின் வித்துக்களோ பிசாசின் சந்ததிகளோடு நீங்கள் கலப்படமாகாமல் இருங்கள். ஆகையினால தேவன் அதை பிரித்தெடுக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து அந்த ஜனங்களோடு சேராதுன்னு சொல்றதுக்கு 1008 வசனம். அவிசுவாசியோடு நீ சேராத, வார்த்தை விசுவாசிக்கிறவரோடு சேராத. அப்போ மாம்ச பிரகாரமாக அவர் உதவி செய்தாலும் நீங்கள் சேரக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கள் சொந்தக்காரங்க என் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஆள் நிறையா இருக்கிறாங்க. அவன் மாம்சீக அன்பு செலுத்தக்கூடியவர். நான் கஷ்டப்பட்ட காலத்தில் பணம் கொடுத்து உதவி செய்தவர், ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர். இப்போ நான் அவங்க மேலே அன்பு செலுத்த முடியுமா? முடியாது. என்ன லட்சமாக கொடுத்து உதவி செஞ்சவங்க நல்லா தெரிஞ்சுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கொடுத்து உதவி செய்யலை. என் தங்கச்சி போய் அமெரிக்காவில் இருக்காப்புல 1.5 லட்சம் கொடுத்து உதவி செஞ்சாப்புல கஷ்டப்படும் போது. அவங்க அண்ணா உதவி செஞ்சார். எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், வசதியாக உள்ளவங்க, டாக்டர், இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்படும் போது ஐயோ என் தங்கச்சி கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி உதவி செய்யலான்னு கேளுங்க. இன்னைக்கு அந்த உதவி செய்த அதே அவங்க அண்ணன், என் தங்கச்சி பையன் எல்லார் கடனையும் அடைத்துவிட்டு அடைக்க தேவன் கிருபை செய்தார். இனி அவருடைய உதவி நமக்கு தேவையில்லை. ஏன்னா சத்தியத்தை அனுப்பும்போது அவங்க புறக்கணிக்கிறார்கள். வார்த்தையை நல்லா கவனிங்க. அன்பு செலுத்துறவங்க, பல லட்சங்கள் கொடுத்து உதவி செய்தவர்கள். நான் டயர் கம்பெனி வச்சுட்டு ஆதி நாட்டில் கல்யாணம் பண்ணி உதவி செஞ்சவங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் கடன் பிரச்சனை இருக்கும்போது எல்லாம் உதவி செஞ்சுக்கலாம். அந்த உதவி செய்தவர்கள் வார்த்தை புறக்கணிக்கிறார்கள். இன்னைக்கும் வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. அப்போ அந்த உதவி செய்தவர்களுக்கு பூமியிலே நாம் சரி கட்ட வேண்டியது முதலாவது கடனாயிடும். அவங்ககிட்ட வாங்கின கடனை அடைக்கணும். தேவன் அது கேட்ட வாசலை திறந்து கொடுத்தார். இன்றைக்கு யாரிடத்துலையும் நாம் போய் அவங்ககிட்ட போய் திரும்ப உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையை தேவன் வைக்கவில்லை. அப்போ ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ அவங்க மேல் நம்ம அன்பு செலுத்தணுமா வேண்டாமா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்தணுமா? கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்க பதவி கொடுக்கல, வட்டி இல்லாமல் 1.5 லட்சம் கடன் கொடுத்தாங்க. ஆண்டவர் அவருடைய கொடுக்காம கடன் கொடுத்தது மாத்திரமா இல்லாமல் கடனை எப்போ தருவோன்னு கேட்க கூட இல்லை. நல்லா நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதிகம் அது மாதிரி யாரும் உதவி செய்ய முடியாது. 2 பேர், ஒரு 7-8 பேர் நமக்கு உதவி செஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் சரி கட்டணும். அவங்க அக்கா வீட்டில் உதவி செஞ்சாங்க, அவங்க 1.5 லட்சம் கொடுத்தாங்க. உங்கள் அண்ணன் வீட்டில் உதவி செஞ்சாங்க, அவங்க எங்கள் மாமனாருக்கு பணம் கொடுத்தாங்க. எல்லாருமே கொடுத்து உதவி செஞ்சவங்க. அவங்க வார்த்தையில் இல்லை, வார்த்தை புறக்கணிக்கிறார்கள். எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு சிஎஸ்ஐ சபை போதும், எங்களுக்கு இந்த வெளிப்பாடு போதும், உங்களை மாதிரி நாங்கள் வரத்துக்கு
நாங்கள் தயாராக இல்லை என்று இந்த கடைசி கால செய்தியை புறக்கணிக்கிறார்கள். ஆனாலும் தங்கச்சிங்கிற முறையில் உதவி செய்கிறாங்க. என் தங்கச்சி பையன் அவன் 1.5 லட்சம் கொடுத்தான். இப்படிமா நிறைய பணங்கள் உதவி, எல்லாம் லட்சக்கணக்கு தான். சாதாரண கொஞ்சம் நெஞ்ச அமௌண்ட்லாம் கிடையாது. 5000 10,000 கிடையாது, லட்சக்கணக்கு கொடுத்து உதவி செய்தவர்கள் இன்னும் அதே அன்பாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேல் அதே அவர்கள் வைத்திருக்கிற கூட நமக்கு வரமாட்டேங்குது. அப்போ எது முக்கியம்? தேவனுடைய வார்த்தையை. அப்போ நிச்சயமாக அவங்க நரகத்துக்கு போவாங்க. பண்ண போக முடியுமா? இல்லை ஆண்டவர்கிட்ட போய் நியாயத்திற்கால் ஆண்டவரே 1.5 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு, நல்லா கவனிங்க, அவர் 1.5 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு, அதுக்காக அவரை பரலோகத்துக்கு சேர்த்துக்கலாமா நான் கேட்க முடியுமா? தேவ நீதியுள்ள நியாயம். மனவாட்டி அப்படிதான். அப்போ பணத்துக்காகையோ எந்த காரியத்துக்காகவும் நீங்கள் அவர்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வர முடியாது. நல்லா கவனி. தீர்க்கதரிசியோட நான் வளர்த்த நாய் வருண்டார், நான் வளர்த்த குதிரை வருண்டார். நான் யார் மேல் அன்பு செலுத்துகிறேனோ அவர்கள் வருவார்கள். என் மேல் அன்பு செலுத்தினவர்கள் நித்திய ஜீவனுக்குள் வர முடியும். ஒருவேளை நித்திய ஜீவனுக்கு வரலாம், ஆளுகைக்கும் மனவாட்டி அந்தஸ்து அவர்கள் பெறவே முடியாது. அதுவும் அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. அவங்க கிரியை தான் முக்கியம். அவர்கள் உலக ஆசை உள்ளவர்கள், பண ஆசை உள்ளவர்கள், பொருளாசை உள்ளவர்கள், பணத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க சேர்த்து வச்சிருக்கனால எங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு அவங்க முடியுது. சொந்தக்காரங்களை எப்போ கேட்டாலும் ஒரு 5 லட்சம் கொடுக்குற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. 5 லட்சம் கொடுக்குறவர்கள் கடன் கை மாற்றி ஒரு பிரச்சனை கேட்டால் 5 லட்சம் கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதில் 2 பேர்த்துக்கு கொரோனா வந்துடுச்சு. கொரோனாவுக்கு 7 லட்சம் டக்குன்னு செலவு பண்ணி சரி பண்ணிட்டாங்க. கொரோனா வந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணவங்க சொந்தக்காரங்க 10 பேர் இருக்கிறாங்க, குணமாயிட்டாங்க. பணக்காரங்க தான் வருது. பணக்காரங்க அதுக்கு ஒரு தடவை கொரோனா வந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிட் ஆகும்போது 3 லட்சத்து பணத்தை கட்டினப்போ தான் பேஷண்ட்டாக பார்க்க கூட மாட்டேன்றான், அட்மிட் பண்ணுறான். மதுரையில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர்கள்லாம் உதவி செஞ்சவங்க, அவங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய காசு பெரிய காசே இல்லை. இன்னொன்று சொல்ல போனால் பேங்க்கில் 20 லட்சம் 30 லட்சம் பேங்க்கில் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 1 லட்சம் உதவி கொடுக்குறது பெரிய விஷயமே அல்ல. அந்த அன்பு அது மாம்சீக அன்பு, கூட பிறந்ததுனால உள்ள அன்பு, சகோதர அன்பு கிடையாது. ஆவிக்குரிய சகோதர அன்பு கிடையாது. அது மாம்சீக அன்பு. அவர்கள் இந்த ஆலயத்துக்குள் வர முடியும்னா முடியாது. நாம் அவங்களை ஆலயத்துக்கு கொண்டு வரவும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஏனென்றால் அவர்கள் உலக சிநேகம் உள்ளவர்கள், உலக ஆசை உள்ளவர்கள், அனனியால் சப்பிராலை போல் உள்ளவர்கள். கர்த்தருக்கு 9 லட்சம் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு 9 லட்சம் ஊழியம்னா கரெக்டாக பணத்தை அள்ளி இறப்பாங்க. அவங்க அதிக பணம் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு அவங்க வீட்டில் எந்த பாஸ்டும் போய் ஜெபம் பண்ண போனால் எல்லாத்துக்கும் 500 ரூபா 2000 தான் காணிக்க. ஜெபம் பண்ண போனாலே 2000 தான். அதில் அவர் அமெரிக்காவில் ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு மோகன் சீலாசஸ் பெரிய பெரிய ஊழியக்காரன் அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்றாங்க. லட்சக்கணக்காக அவங்க காணிக்க கொடுக்குறவங்க. ஏன்னா ஆனால் அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க அண்ணன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அவங்க எனக்கு கொடுத்த பட்டம் என்னது? இவர் ஒன்றுத்துக்கும் ஆகாதவர், இவர் பிரயோஜனமற்றவர். ஏன்னால் பணம் சம்பாதிக்க ஒரு லாய்க்கு இல்லை. ஏன்னா பணத்தை சேர்த்து வைக்கவும் தெரியாது. ஆகையினால யூஸ்லெஸ் ஃபெல்லோ. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கெல்லாம் இப்போ பணத்தை நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா வீட்டுலையும் சரி, எங்கள் எல்லாருமே நல்ல வசதியாக வாழக்கூடியவர்கள். அவர்கள் என் மேல் அன்பு செலுத்துகிறார்கள். அவர்கள் இந்த செய்தியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேடிக்கை சொன்னால் இந்த செய்தி அவர்களுக்கும் போகுது. இருந்தாலும் அவங்கள் யாராக இருந்தானே, அனனியா சப்பிரால இருந்தால் யாராக இருந்தானே சத்தியத்தை சொல்லி தானே ஆகணும். அவங்க 9 லட்சம் கொடுத்ததுனால, பேதுருக்கு அவங்க 9 லட்சம் கொடுத்ததுனால பாராட்டலாமா? அப்போ கடைசி காலத்து சபையானது, தேவனுடைய ஜீவன் தங்கி இருக்கக்கூடிய சபையானது, தேவனுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய ஜீவனில் தேவனுடைய சபையானது ஒரு நபர் கூட உள்ளே வர முடியாது. எந்த மாதிரி? அனனியா சப்பிரால் மாதிரி உள்ளே வர முடியாது. பியூர் சுத்தமான மனவாட்டியாக இருக்க வேண்டும். ஆகையினால இங்கே ஆளை கூட்டணும், ஆளை சேர்க்கணும், புது ஆட்களை வாங்கணும், ஃபோன் பண்ணி கூப்பிட்றது எல்லாமே நின்று போச்சு. ஒரு காலத்தில் புதன்கிழமை எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பேன். செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 100 பேத்துக்கு ஃபோன் அடிப்பேன்.
செய்தியெல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். கேட்க நேரில் நடக்கும்போது 100 பேர்த்துக்கு ஃபோன் அடிப்பேன். தேவன் எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்க நிறுத்துட்டார். எல்லாம் நிறுத்தியாச்சு. யாரும் வாங்கன்னு கூப்பிட்றதில்ல. உலகாசையோடு வராதிங்க, பண ஆசையோடு வராதிங்க, பொருளாதாரத்தோட ஆசீர்வாதத்துக்காக வராதிங்க, உலக தேவைக்காக வராதிங்க. இவ்வளோ ஒரு நிம்மைக்காக தேவனை தேடுகிறவனா என்றால் வசனத்தை முடிங்க. அவன் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவன். ஆகையினால பணத்துக்காக பொருளுக்காக நீங்கள் சபைக்கு வராதிங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக வராதிங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு என்னது பாடுதான். யாராவது எங்கள் சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னால் ஒருத்தர் அந்த வார்த்தை விசுவாசிக்காதபடி ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அவர்கள் அங்கே போவார்களானால் அது என்னது? அது என்ன சபை? வார்த்தை ஆசீர்வாதத்தை நம்பி சபைக்கு போவீர்களானால், ஆகினால் தேவனுடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய நடத்துதல் எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய ஜீவன் எங்கே இருக்கிறதோ அங்கே நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் பேசிக். தேவனுடைய ஆளுகை இல்லாத இடம், தேவனுடைய நடத்தல் இல்லாத இடம் மாம்சீகமான சபைகள். மாம்சீகமான சபைகள் தவறு செய்யாதவர்கள். மாம்சீகமான சபைகள் என்ன ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறோம். மாம்சீக பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய பெந்தேகோஸ்தே சபைகள் நிறையா இருக்குது. அவங்களாம் ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்டாங்க, ஒரு சின்ன தவறு கூட செய்ய மாட்டாங்க. உண்மையே பேசுகிறவங்க, நல்லதே பேசுகிறவங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினாலே அவர் நித்திய ஜீவனுக்கு போவாங்கன்னா கிடையாது. எங்கள் சொந்தக்காரங்களாம் அப்படி தான். எல்லாம் நீதி, நேர்மை, மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடியவர்கள், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடியாதவர்கள். எங்கள் மச்சன் எல்லாருமே யாருக்கும் ஒரு பைசா துரோகம் பண்ணாதவங்க. சின்ன படம் என்ன காட்டிலும் நல்லவர்கள். மாம்ச பிரகாரமாக பார்த்தா நம்மை காட்டிலும் நல்லவங்க. யாருக்கும் துரோகம் பண்ணாங்க, யாருக்கும் 5 பைசா கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த அவங்க சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, சரியாக இருப்பாங்க. அவங்களும் உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு உண்டு. தொழில் ரீதியாக நன்றாக உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவார்கள். அப்போ அந்த மாம்சீகத்திலே பார்த்தால் அவர்கள் நல்லவர்கள். மாம்சீகத்திலே நம்மை காட்டும் நல்லவர்களாக இருக்கலாம். ஏசா யாரு நல்லவனா கெட்டவனா? யாக்கோபு நல்லவனா, ஏசா நல்லவனா? லாபான் நல்லவனா, யாக்கோபு நல்லவனா? அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் மாம்சீக மனிதர்கள் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கெட்ட குமாரன் வீட்டில் சண்டை போட்டு சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் தகப்பனோடு கூட இருந்தவன் நல்லவனா, இவன் நல்லவனா? தகப்பனோடு கூட தகப்பனோட பேச்சை கேட்டுட்டு வீட்டோடு இருந்தவன் நல்லவன். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த 2வது கெட்ட குமாரனுக்கு, மனம் திரும்பிய குமாரன். அவனுக்கு பேர் என்னது? மனம் திரும்பிய குமாரன். அதே போல் நாமும் மனம் திரும்பியவர்கள். அப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு தேவன் இந்த உலகத்தை ஆளப்போகிறார். இதில் வேடிக்கை என்னன்னா, தாவீது இங்கே 1 ராஜாக்கள் எல்லாம் வாசிக்கலாம். தாவீதுடைய பலவான்கள், தாவீதுக்கு இருந்த தளபதிகள் எல்லாருமே புறஜாதி. தெரியுமா உங்களுக்கு? அந்த பெத்லகேமில் போய் அந்த ஒளிமுக வாசலின் அருகே உள்ள கிணற்றில் உள்ள தண்ணீரை எடுத்துக்கொண்டு போனவன் அந்த பலசாலிகள் எல்லாருமே புறஜாதியம். தீர்க்கதரிசி சொல்கிறார், வேதம் சொல்கிறார், அவங்களாம் புறஜாதி. கானான் சொந்த கோத்திரத்தை யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. தாவீது என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். தாவீதுக்கு இந்த தளபதிகள் எல்லாருமே புறஜாதிகள். அதே போல மணவாட்டி புறஜாதி. ஆனால் மணவாளனுடைய தளபதியை போல மணவாளன் தெரிந்து கொண்டவர்கள் பாவிகள். ஆனால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய மணவாட்டி ஆகிறோம். அப்போ இந்த மணவாட்டியோடு கூட தேவன் இந்த 1000 வருட அரசாட்சி ஆளுகைக்குள் திரும்பவுமாக ராஜாவும் ராணியுமாக வரப்போகிறார். ஏற்கனவே சொன்ன தேவனுடைய 1ஆம் வருகை எதற்காக வந்தார்? 1ஆம் வருகை எதற்காக வந்தார்? பாவிகளை மீட்டு தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, தன்னுடைய ஆடுகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். 2வது முறை எதற்காக வருகிறார்?
மணவாட்டியை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள, மணவாட்டி தன்னுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள, தன்னுடைய காரியத்துக்காக எடுத்துக்கொள்ள, தன்னுடைய வேலையை செய்யும்படியாக எடுத்துக்கொள்ள, மணவாட்டியை தான் உபயோகப்படுத்தும்படியாக எடுத்துக்கொள்ள இரண்டாவது வருகிறார். மூன்றாவது எதற்காக வருகிறார்? மணவாட்டியோடு ராஜாவும் ராணியுமாக 1000 வருட அரசாட்சிக்கு வருகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மணவாட்டி பரிபூர்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆகினால் மணவாட்டி பரிபூர்ணப்படாத சூழ்நிலையிலே திருச்சி பட்டணத்திலேயே மருதாண்டா குறிச்சியில் உள்ள ஜோசப் சபைன்னு ஒன்று இருக்கு. என் டைம் மெசேஜில் தீர்க்கதரிசி வில்லியம் மரின் பிரணாமை விசுவாசிக்கக்கூடியவர்கள் மருதாண்டா குறிச்சியில் இருக்காரு. ஐயாவுக்கு தெரியும். ஐயா மருதாண்டா குறிச்சி இருந்தீங்கள, அந்த நபருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் ஸ்தாபனத்தில் இருக்கும்போது அவர் எனக்கு கீழே ஊழியத்துக்கு கூட வருவார், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வருவார். அவர் என் டைம் மெசேஜில் வந்தோடனே எல்லாம் ஒன்றா தான் என் டைம் மெசேஜுக்குள்ளே வந்தோம். வந்த புதுசில் அவர் ஊழியக்காரருக்கு அவர் சபை நடத்த ஆரம்பித்து விட்டார். உடனே அப்பொழுது எதுக்கு சொல்ல வரனா, அவருடைய உபதேசமானது நேற்று பேசும்போது எனக்கு அப்படியே என்ன நான் கொஞ்சம் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் மதிப்பிருந்தேன். நேற்று ஒருத்த நபர் ரோட்டில் பார்த்து பேசும்போது நான் அவரை கொஞ்சம் மதிப்பாக வச்சுருந்தேன். ஆனால் அவங்க பேசுகிற காரியத்தை பார்த்தா இவ்வளவு முட்டாளாக இருக்காங்கன்னு தோணும். மணவாட்டி என்பவள் ஒவ்வொரு சபை காலத்திலும் இருக்கிறான்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். புத்தியுள்ள கண்ணி, புத்தி இல்லாத கண்ணி, ஒவ்வொரு 7 சபை காலத்திலையும் புத்தியுள்ள கண்ணி, புத்தி இல்லாத கண்ணி இருக்கிறாங்க. புரியுதா? பவுலுடைய பிரசங்கத்தின் மூலம் 1ஆம் சபை காலத்திலே புத்தியுள்ள கண்ணியும், ஒவ்வொரு சபை காலத்தில் 7 சபை காலத்திலும் மணவாளன் இதோ வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார் என்று 7ஆம் சாமத்திலே சத்தம் வருகிற வேளையிலே இந்த 7 சபை காலத்திலும் தூங்கி கொண்டிருந்த புத்தியுள்ள கண்ணி, புத்தி இல்லாத கண்ணி எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. 7 சபை காலத்தில் உள்ளவங்களும் லவோதிக்கேயா சபை காலத்தில் உள்ளவங்கள் மாத்திரமல்ல. அங்கே அவருடைய சபையோட ஒரு மூப்பத்தை பார்த்து பேசும்போது லவோதிக்கேயா சபை காலத்தில் எதுவுமே மணவாட்டி கிடையாது. சபை காலத்தில் மணவாட்டியே இப்போ உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறவங்க தான் மணவாட்டியாம். ஏனோக்கு இப்போ எடுத்துக்கொள்ளப்படுறவங்க தான் மணவாட்டி என்பது அவங்களுடைய உபதேசம். அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் தெரியுது. கொஞ்சம் அவங்கள வச்சுருக்க மதிப்பு மரியாதை அவங்களுடைய உபதேசத்தை கேட்க என்னடா அவங்க முட்டாள்தனமாக இருக்கிறாங்கன்ட்டு மதிப்பு போயிடுது. அப்போ அவங்க 7 சபை காலத்தில் மணவாட்டி இல்லை, லவோதிக்கேயா சபை காலத்துக்கு பிற்பாடு இப்பொழுது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவங்க தான் மணவாட்டி என்று அவருக்கு அவர் போதித்திருக்கிறார். அப்போ செய்தி நல்லா வாசிக்கலன்னு அர்த்தம். இவங்களும் செய்தியை படிக்கலை. ஏன்னா அவங்களுடைய முடிவு என்னாச்சு, இப்பொழுது லவோதிக்கேயா சபைக்காலம் முடிஞ்சு போச்சு, அதை விசுவாசிக்கிறாங்க. ஆகையினால இப்பொழுது அவர்களை நடத்த இப்போ எங்களுடைய பாஸ்டர் தான் எங்களை பரலத்துக்கு கூட்டு போகிறான்றான். என்ன சொல்கிறான்? எங்கள் பாஸ்டர் எங்களை பரலத்துக்கு கூட்டு போகிறார். அப்படித்தான் புதுக்கோட்டையில் ஜெயராஜ் சொன்னார். எங்கள் பாஸ்டர் எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் எங்களை கூட்டிச் செல்வார், எங்களுக்கு அது போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தவறான வழிநடத்துதல், குடன் வழிகாட்டக்கூடிய வழிநடத்தல் இந்த என் டைம் மெசேஜ் செய்திலையும் இருக்குது. சாவனத்துக்காரனுக்கு மட்டும் குடன் அல்ல. அப்போ இந்த 7 சபை காலத்தில் மணவாட்டி கிடையாது. லவோதிக்கேயா சபை காலத்தில் சபை விட்டு வெளியே வந்தவர்கள் தீர்க்கதரிசி செய்தியின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படுதலே போகிறவங்க மாத்திரம்தான் மணவாட்டி என்று அவருடைய உபதேசம். அப்போ அது தவறு. இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அவருக்கு போகுது, இந்த ஜோசப்ங்கிற சகோதரருக்கு ஊழியக்காரருக்கு போகுது. இதை கேட்டாவது அவர் மனம் திரும்ப வேண்டும். தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார், ஒவ்வொரு சபை காலத்திலும் புத்தியுள்ள கண்ணி, புத்தியுள்ள கண்ணி இருக்காங்க. 7 சபை காலத்தில் உள்ள எல்லா புத்தியுள்ள கண்ணி இணைஞ்சாதான் மணவாட்டி சபை, அதோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதலே போகக்கூடிய சபை. இப்போ இந்த மணவாட்டி சபையானது இதெல்லாம் சேர்ந்த பிறகு தான் 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசிக்க முடியும். சரி, மணவாட்டி அதற்கு முன்பதாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக யூதருக்கு போகணும், யூதருக்கு செஞ்சு போகணும். யூதரில் 1,44,000 பேரணும். அப்போ 1000 வருட அரசாட்சிக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கணும் என்று அந்த பாபிலோனிலிருந்து கேட்ட சகோதரர் தவறாக கேள்விப்பட்டிருக்காராம். அவர் யாருன்னு தெரியாது, செய்தி குரூப்பில் போனதுனால போகுது. அவர் பதில் நான் உங்களை குறித்து தவறாக கேள்விப்பட்டேன்றார். பாம்பேலேருந்து திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி தவறாக என்ன கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால்,
இந்த குரூப்பில் நான் இருக்கிறேன், டேனியல் சம்பத்குமாரோடைய குரூப்பு, என் டைம் டேனியல் மிஸ், அதில் நான் இருக்கிறேன். அதில் உங்கள் மெசேஜ் இருந்துச்சு. அதில் உள்ளவங்கள்ட்ட சில பேர்கிட்ட பேசினேன், திருச்சியில் உள்ள சில பேர்கிட்ட. நீங்கள் 1000 வருட சாட்சி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா, என்ன எடுத்துக்கொள்ளப்பட நிறைவேற்றுன்னு சொல்கிறீங்களா, வருகை வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா, இப்போ நாங்கள் ஏன்னா 1000 வருட சாட்சி முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் 1000 வருட சாட்சி இருக்கா, வந்துருச்சா, வரலையா, முடிஞ்சிச்சா எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி பாம்பு எடுத்து ஃபோன் அடித்தார். அப்போ யாரோ சொன்னதை கேட்டு ஏதோ ஒன்று கேள்விப்பட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ போது நீங்கள் என்னோடய செய்தி நீங்கள் கேட்டிருக்கீங்க, செய்தியில் குரூப்பில் கேட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அப்போ செய்தியை கேட்டது இல்லையான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் கேட்குறேன், யாருக்கு 3 மணி நேரம் கேட்குறது, யார் 3 மணி நேரம் கேட்பேன், அப்பப்போ கேட்பேன் அப்படின்னா. நீங்கள் முதல்ல அதை ஒழுங்காக கேளுங்க, நான் என்ன சொல்லியிருக்கிறேங்கிறத. யாரோ சொன்னார் என்னமோ சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட இப்போ கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் முழுசாக நான் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா நீங்கள் முதல்ல கேளுங்க. 2வது 1000 வருட சாட்சியை குறித்து 1000 வருட சாட்சி அரசாட்சி வர வேண்டும் என்றால் 1,44,000 இஸ்ரவேலர்கள் வர வேண்டும். மணவாட்டியுடைய கிறிஸ்துக்குள் மரித்து உயிர்த்தெழுந்த மணவாட்டியும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மணவாட்டியும் இசைந்து எல்லாரும் மகிமை சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்த மணவாட்டியோடு தேவன் 1000 வருட சாட்சிக்குள் ராஜாவும் ராணியுமாக அவருடைய வருகை, தேவனுடைய 3ஆம் வருகை ராஜாவும் ராணியுமாக இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியுமாக 1000 வருட சாட்சிக்கு வர வேண்டும். அப்படி நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே 1000 வருட சாட்சி வந்துருச்சு முடிஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன். இப்போ எப்படி நான் சொல்லுவேன், செய்தியை சரியாக கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் நேரம் சரியாக கேட்குறேன். சரி, அது போட்டோம். அதற்கு முன்பதாக 1,44,000 பேர் வரணும். அப்போ இவர்கள் இனி காலம் செல்லாதுங்கிற ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. இனி காலம், அப்போ காலம் செல்லாதுங்கிறதுல மணவாட்டி வந்துட்டா, அப்போ மணவாட்டிக்கு காலம் இல்லை, அவள் நித்திய ஜீவனுக்குள் வந்து விட்டால், அவள் காலத்தை கடந்து விட்டால், அந்த கான்செப்டில் மணவாட்டிக்கு 1000 வருட சாட்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். அவள் எங்கே வந்துட்டா, இங்கே வந்துட்டா, தலைக்கல் இருக்கிறதுக்கு வந்துட்டா. 1000 வருட சாட்சி காலத்தை கடந்து விட்டால்னா என்ன அர்த்தம், அவள் காலத்தையே கடந்துட்டா, எல்லா காலத்தையும் கடந்துட்டா, 7 சபை காலத்தையும் கடந்துட்டா. அப்போ 7 சபை காலத்தை கடந்துட்டா, ஆனால் 1000 வருட சாட்சி காலத்தை கடக்கணும்னு சொல்ல முடியாது. நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம், 1000 வருட சாட்சி காலத்துக்கு உட்பட்டது, அது 7ஆம் நாள். ஆகையினால வாரத்துக்கு 7 நாள் தேவன் 7ஆம் நாள்லேயே ஓய்ந்திருந்தார். ஏன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கணும், அவர் 8ஆம் நாளில் ஓய்ந்திருக்கலாம் இல்லையா? நல்லா கவனிங்க, தேவன் எந்த தேதியில் ஓய்ந்திருந்தார்? 6 நாள் தன் கிரியை முடித்து விட்டு எல்லாம் நல்லது நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு நாளும் அவரோட ஊழியத்தை முடிச்சுட்டு எல்லாம் நல்லது என்று கண்டார், நல்லது. ஆனால் 6 நாள்லேயே முடிச்சுட்டார். 6 நாள் முடித்த பிற்பாடு 7ஆம் நாள் தன்னுடைய கிரியை அவர் முடித்த பிற்பாடு அவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தபடியினால் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தியிருந்தார். அந்த 7ஆம் நாள் 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. அது 7ஆம் நாள் எவ்வாறு காலத்துக்கு உட்பட்டதோ 1000 வருட அரசாட்சியும் காலத்துக்கு உட்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாம் காலத்துக்கு அப்பாற்பட்டு விட்டோம். ஆகையினால 1000 வருட அரசாட்சி முடிஞ்சிருச்சு என்பது அல்ல. இப்போ இங்கதான் அவங்க குழம்பி போறாங்க. நாம காலத்துக்கு தாண்டி வந்துட்டோம், நாம 8ஆம் நாளுக்கு வந்துட்டோம். கர்த்தருடைய நாளிலே யோவானை தேவன் இங்கே ஏறிவான்னு கூப்பிட்டார். கர்த்தருடைய நாளுக்குள் அவனை ஆவிக்குள்ளாக்கினார், ஆவிக்குள் கொண்டு போனார். 8ஆம் நாளுக்குள்ள அவர் கொண்டு போய் காட்டினார். 7ஆம் நாளை கடந்து கொண்டு போய் காட்டினார். 1000 வருட அரசாட்சியும் காட்டினார். 8ஆம் நாளையும் புதிய எருசலேமாகிய நகரம் வானத்தை விட்டு இறங்கி வர்றது வரைக்கும் காட்டிட்டார். அவர் 8ஆம் நாள் கொண்டு போயிட்டார், நித்தியத்துக்கு கொண்டு போயிட்டார். புதிய வானத்தையும் காட்டிட்டார், புதிய பூமியும் காட்டிட்டார். புதிய வானம், இந்த வானமானது ஒரு போர்வை போல் சுருட்டப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு போர்வை போல் சுருட்டப்படும், வானங்கள் மடமட என்று அகன்று போகும். அப்போ அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? வானங்கள் மடமட அகன்று போகும்னா என்ன அர்த்தம்? சுருண்டு போகும்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் கரெக்டா சொல்றேன். பைபிள் அப்படிதான், வசனம் அப்படிதான். நீங்க சொன்னது கரெக்டு. அது எப்படி சுருட்டப்படும்? தேவதூர் வந்து பாய சுட்டுற மாதிரி வானத்தையே சுட்டுவாரா? இந்த உலக அமைப்பு, அட்மாஸ்பியர், இந்த அமைப்பு மாறும், ஆளுகை மாறும். இன்னும் சொன்னா ஆளுகை மாறும். தேவனுடைய நட்சத்திரம் இருக்குமா இருக்காதா? சூரியன் இருக்குமா இருக்காதா? சந்திரன் இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் தேவன் சிருஷ்டித்த வண்ணமாகவே இருக்கிறது. அந்த ஆளுகை, ராஜ்யம், வானமண்டலத்தின் பொல்லாத லோகாதிபதிகள் 5ஆம் மானம் 5ஆம் பரிமாணம் வரைக்கும் எல்லாம் மாறிடும்.
இன்னும் சொல்ல போன என்ன அர்த்தம்? இந்த 5 பரிமாணத்துக்குள் உள்ள வானம் அமைப்பு மாறிடும். ஆனால் பரதீசியும் பரலோகமும் பூமியில் இறங்கி வருகிறது. ஆகையினாலே வானம் ஒரு போர்வை போல் சுருட்டப்படும் என்று பேதுரு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு போர்வை போல் நீக்கப்படும் என்றால் என்ன அர்த்தம்? புதிய வானம் உண்டாகிறது என்றால் என்ன அர்த்தம்? புதிய பூமி உண்டாகிறது என்றால் என்ன? இந்த பூமியை தான் தேவன் புதுசா மாத்துறார். புதிய பூமின்னு என்ன அர்த்தம்? இந்த 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 பூமியை வேண்டாம்னு தள்ளி விட்டுட்டு இன்னொரு பூமியை அவர் சிருஷ்டிக்கல. இந்த பூமி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இன்னொரு பூமியை சிருஷ்டிக்கல. ஏன்? இந்த பூமி தான் நோவா காலத்துக்கு முன்னாடி நேரம் இருந்துச்சு. இந்த பூமி தான் அவர் மாற்றி அமைத்தார். திரும்பவுமாக இதே பூமி உண்டாக்கப்பட்டவர்கள் எபிரேல் வாசமே உண்டாக்கப்பட்டவர்கள் அசை உள்ளது. எபிரேயர் வாசிங்க 12:27. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது, இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம். இந்த அசை உள்ள பூமியானது ஏற்கனவே தேவன் உண்டாக்கினது போல் எல்லாம் மாறிப்போம். பூமி வந்து ஆமா, சாய்ந்திருக்கிற பூமி நேரா போயிடும். 1000 அரசாட்சியில பூமி பருவகாலம் இருக்குமா இருக்காதா? பருவ காலம் இப்ப இருக்கு. அப்ப நோவா காலத்துக்கு முன்னாடி பருவகாலம் இருந்தா இல்லையா? அப்ப திரும்ப உண்டாக்கப்பட்டவர்கள் மாறி போன என்ன அர்த்தம்? பருவகாலம் இருக்காது. அப்ப ஆதி ஸ்தானம் திரும்ப போயிடும். சாஞ்சிருந்த பூமி திரும்ப நேரம் வந்துச்சுன்னா பருவகாலம் இல்லாம போயிடும். அப்ப வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், காற்று காலம், ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு வியாதி வருதா இல்லையா? வெயில் காலத்தில் உடம்பு பூரா கொப்பளங்கள், வேணக்கட்டி, வேர்க்கு இந்த மாதிரி வரும். மழை காலம் வந்து அதுக்கு ஒரு, பனிக்காலத்துக்கு அதுக்கு ஒரு வியாதி வருது. குளிர் தாங்க முடியல. ஆனால் காற்று காலத்தில் தான் கிருமிகள் பரவுது. ஆடு மாடு மிருகங்கள் எல்லாத்துக்குமே காற்று காலத்தில் வியாதி அதிகமாக பரவுது. காற்றிலே வியாதிகள் பறக்கக்கூடியது, கிருமிகள் அதிகமாக பரவக்கூடியது. இப்போ 4 பருவ காலங்களும் திரும்பவுமாக உண்டாக்கப்பட்டவர்கள் மாறி போய்விடும். நோவாவின் நாட்களுக்கு இருந்தது போல இருக்கும். நோவாவின் நாட்கள் எப்படி இருந்ததோ அவ்வாறு பூமியானது திரும்பமாக நேராக வந்துடும். பூமி திரும்பமாக நேராக வந்துடும். ஆகையினாலே தேவன் திரும்பமாக அதன் ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கப் போகிறார். 1000 அரசாட்சியிலே பூமியானது அது ஏற்கனவே எப்படி நோவா காலத்துக்கு முன்பதாக இருந்ததோ அப்படியே திரும்பமாக மாற்றப்படும். தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த நட்சத்திரங்கள்லாம் நோவா காலத்துக்கு அப்புறம் தான் தூரமா போச்சான். நோவா காலத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள்லாம் பக்கத்துல இருந்தான். அப்ப வானத்தை பார்த்தா அழகா சீரியல் செட்டு போட்ட மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? நட்சத்திரங்கள்லாம் வெளிச்சம் போட்டுனா எப்படி இருக்கும்? ராத்திரி நேரம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு சீரியல் லைட் போட்டு, இந்த செல்ஃபோன் கடைக்காரங்க போகிறாங்க பாருங்க, சீரியல் இந்த பூர்வீகா இதெல்லாம் செல்ஃபோன் கிடைக்குது, அந்த பில்டிங் பூரா சீரியல் லைட் தொங்க வரும். அந்த பில்டிங் பூரா சீரியல் லைட் தொங்க நல்லா இருக்கு, பார்வைக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அது இப்போ நட்சத்திரங்கள்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் நிலா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ராத்திரி லைட்டே தேவையில்லை, இபி டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லை, கரண்ட் பில்லே இருக்காது. அந்த நட்சத்திரங்களுடைய வெளிச்சம், இரவையில் உள்ள அந்த சந்திரனுடைய வெளிச்சம் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். சந்திரனால் வளர்புற தேய்புறன்னு இருக்கு, அது அமாவாசை பௌர்ணமி தான் வருது. ஆனால் நட்சத்திரங்கள் எல்லா நாளும் இருந்தால் எப்படி இருக்கும்? பூமிக்கே சீரியல் லைட் போட்ட மாதிரி இருக்கும். அவ்வாறு மகிமையாக இருக்கும். அதே போல் 1000 அரசாட்சி திரும்பவுமாக பூமியானது அந்த சிருஷ்டித்தது போல மாறிப்போகும். அந்த மாறிப்போகக்கூடிய ராஜ்யமானது முதலாவது சபைக்குள் வர வேண்டும். தேவனுடைய ஆளுகை சபைக்குள் வர வேண்டும். அது பெந்தேகோஸ்தே நாளிலே வந்துவிட்டது. 120 சபையில் வந்துருச்சு. இப்பொழுது கடைசி நாட்களில் திரும்பவுமாக சபை குறுகி போய்விட்டது. சபையில் எண்ணிக்கை குறுகி போச்சு. இந்த கடைசி நாட்களையும் அதே போல் அன்றைக்கு 120 பேர் வந்த மாதிரி இன்னைக்கு 120 பேர் இருக்கிற அளவுக்கு சபை குறுகி போகும் அதிகபட்சமாக. இன்றைக்கு சபையில் அதிகபட்சமாக 120 பேர் இருக்கிறதே பெரிய காரியமாக இருக்கும். புரியுதா? 120 பேர் இருக்கிறது பெரிய காரியமாக இருக்கும். அப்போ சபை குறுகி போகிறது. ஆகையினால முதலாவது தேவனுடைய ராஜ்யம் எப்போ வந்துச்சு? நம்ம 1000 அரசாட்சி ராஜ்யத்துக்கு ராஜாவும் ராணியுமாக நாம் பூமிக்கு திரும்ப வரப்போகிறோம். ராஜாவும் ராணியுமாக திரும்ப போகிறோம்னா ராணியை தூக்கிட்டு மேலே போட்டு திரும்ப இறக்கி வரல. அவர் எப்பொழுது திருநை போல் ரகசியமாக நமக்கு வந்து விட்டார்.
மணவாட்டிக்குள்ள வந்துட்டாரு. வந்த தேவன் ராஜாவும் ராணியுமாக உலகத்தின் கண்களுக்கு வெளிப்பட போகிறார். மணவாளனும் மணவாட்டியுமாக காட்சிக்கு வரப்போகிறார். அதுதான் அவருடைய 3வது வருகை. அந்த 3வது வருகை வருவதற்கு முன்பதாக 1,44,000 பேர் இஸ்ரவேலர்கள் வர வேண்டும். அவர்களும் ஆளுகைக்குள்ள வர வேண்டும். அவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆளுகைக்குள் நீங்கள் வருவதற்கு முன்பதாக, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 1000 வருட சாட்சி வராது. ஆனால் 1000 வருட சாட்சி காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறபடினால், மணவாட்டி காலத்துக்கு அப்பால் சென்று விட்டபடினால், அவள் காலத்துக்கு அப்பாலிலிருந்து திரும்ப வருகிறபடினால், அவள் 6வது பரிமாணத்திலிருந்து திரும்ப பூமிக்குரிய பரிமாணத்துக்கு வருகிறபடினால், அவள் மணவாளனோடு சேர்த்து வருகிறாள். நம்ம மேலே போயிட்டு கீழே வர்றதுனா என்ன அர்த்தம்? எழுத்தின்படி இந்த பொருள் மேலே வச்சாச்சு, திரும்ப கீழே வச்சாச்சு. அப்படி அல்ல. மணவாட்டி 6வது பரிமாணத்துக்கு போயிட்டு திரும்ப பரிமாணம் தான் மாறுது, சேனல் தான் மாறுது. வீட்டில் டிவியில் 501வது சன் டிவியாக இருக்கு. உதாரணத்துச்சுங்க 510வது விஜய் டிவியாக இருக்கு. அப்போ எது மேலே இருக்கு, எது கீழே இருக்கு? நான் சொல்ல புரியுதால? வீட்டில் 1வது டிவி ஆன் பண்ணோன்னா 1வது டிவி சன் டிவியாக இருக்குன்னு வச்சுங்களேன். 10வது டிவி விஜய் டிவியாக இருக்கு. அப்போ எந்த சேனல் மேலே இருக்கு, எது கீழே இருக்கு? எது? 10வது சேனல் கீழே இருக்கு. சன் டிவி தான் மேலே இருக்கு. இல்ல நீங்க எண்ணிக்கையில பாக்குறீங்க. சன் டிவில தான் மேலே இருக்குல்ல. எது? சன் டிவில தான் அது ஒண்ணு. எல்லாரும் ஒரே கேபிள்ல தானே வருது. ஒரே கேபிள் வருது. அதோட இது சேனல் அப்ப நம்பர் வாரியா வருது இல்ல? அதிகமா மனசு வச்சுக்கிறது தானே. தூர்தர்ஷன் தான் முதல் சன் டிவி இதெல்லாம் கேபிள் எல்லாம் ஒரே வயர். இந்த வயர் அந்த வயர் இந்த மாதிரி ஒரே வயருக்குள்ள தான் அத்தனை டிவி வருது, அத்தனை சேனலும் வருது. அப்ப எது மேல இருக்கு, எது கீழே இருக்கு? இல்ல ஒரே இதுதான். ஒரே இதுதான். ஒரே இடத்துல தான், எல்லா பூமியில தான் இருக்கு. அந்த நம்பர் பரிமாணம் மாறுது. இந்த புரியுதா உங்களுக்கு? இந்த வயர் ஒரு வயர் தான், அதுக்குள்ள எல்லா சேனலும் வருது. ஆனால் நீங்கள் டக்குன்னு 510 வரீங்க, டக்குன்னு 501 போறீங்க. அதாவது 10வது சேனலுக்கு போறீங்க, 1வது சேனலுக்கு ஒரு பட்டனை தான் மாற்றுறீங்க. வருதா இல்லையா? ஒரு பட்டனை மாற்றணும்னா அது 10 சேனல் கீழே வந்துடுது. அதே போல் மணவாட்டி இந்த சேனலில் இதே பூமியில் தான் இருக்கிறா. அவள் சரீரம் இங்கே தான் இருக்கு. ஆனால் தேவனோடு இருக்கிறாள், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாள். அவள் திரும்ப வரும்போது ஆளுகைக்குள் 1000 வருட அரசாட்சி ஆளுகைக்குள்ள வரும்போது நீங்கள் 10வது சேனலுக்கு போய்ட்டு திரும்ப 1வது சேனலுக்கு வர மாதிரி, இல்லை 1வது சேனலுக்கு போய்ட்டு 10வது சேனலுக்கு போகிற மாதிரி. மொத்தம் 7 சேனல் வச்சுங்களேன். 7 பரிமாணத்துக்கு 7 சேனல் வச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையிலே சொல்லுவோம். முதல் டிவி சன் டிவி, அடுத்தது என்ன டிவி, அடுத்து என்ன இருக்கும்? கேடிவியா? சரி, என்ன கேடிவி. அடுத்து சரி ஏதோ ஒன்று ஜெயா டிவி, அந்த டிவி, இந்த டிவி, டிவி. கடைசி 7வது டிவி கேப்டன் டிவின்னு வச்சுங்களேன். அப்போ 7வது டிவிலேருந்து 1வது டிவி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 7வது பட்டன் அனுப்பினா 7வது டிவி, 1வது சேனல் அனுப்பினா 1. பரிமாணம் அதே போல் பரலோகம் கூப்பிட்ற தூரத்தில் இருக்கின்றார். பரலோகம் எங்கே இருக்கா? அப்போ நமக்கு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது. 7வது எப்படி ரிமோட் கண்ட்ரோலில் நம்ம மாற்றுறோமோ அதே போல் சேனல் டக்குன்னு மாறிடும். நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், பரலோகத்தில் இருப்போம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில வந்து விட்டது என்றால் தேவன் மணவாளனும் மணவாட்டியுமாக 7வது சேனல்லேருந்து 1வது சேனலுக்கு வர்றாங்க. 7வது சேனல்லேருந்து 1வது சேனலுக்கு வர்ற மாதிரி. அப்போ நாம் பூமியிலே மணவாளனும் மணவாட்டியுமாக இந்த 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசிக்கிறோம். ஆகையினால் நம்ம எங்கேயோ வானத்தில் நட்சத்திர சூரிய மண்டலத்தான் மேலே போகலை. என்னாச்சு? அடுத்த சேனல் மாறுறோம், அடுத்த ட்ராக் மாறுறோம். 6வது பரிமாணத்துல எடுத்துக்கொள்றாரு. ஆமாம், 6வது பரிமாணம் என்பது பரதீசி. பரதீசி கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் பரதீசில் இழைப்பாடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. எல்லாம் 1வது சேனல் கொண்டு வந்தாச்சு. எல்லாரும் முதல் சேனலுக்கு வந்தது போல மணவாட்டி மணவாளனும் பூமிக்கு 1000 வருட அரசாட்சிக்கு ராஜாவும் ராணியுமாக வந்திருக்கிறார் என்றால் அப்போ ராஜா ராணியோட யார் வருவா? ராஜா ராணி தனியாக வருவாங்களா?
ஒரு மந்திரி வந்தாலே பின்னாடி 4 பின்னாடி 10 காரு, முன்னாடி 10 காரு, பைக்கு, இப்போ எல்லாமே போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அப்போ மணவாளன் மணவாட்டியுமாக சபையே தேவன் பூமிக்கு வருவார் என்றால் கூட அவருக்கு என்னென்ன வரணும்? தேவதூதர்கள், 4 படைகளும், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாதிகள் என்பதை வெளிப்படுவாங்க. எல்லாருமே வரணும். தேவதூதர்கள், ராஜா சும்மா தனியாக வருவார். அப்போ ராஜா ராணி மட்டும் 2 பேர் இந்த கல்யாணம் பண்ணி சார் பொண்ணு மாப்பிள்ளை தனியாக ரோட்டில் நடந்து வருமா? மறுவிடத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை அலைய தனியாக விட்டுருவாங்களா? இல்லை, அவங்க மாமியா மச்சான் வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டில் வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போய்கிறது நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிமுறை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? எல்லாம் வருவாங்க. ராஜா ராணி தனியாக வரமாட்டாங்க, மணவாட்டி தனியாக வரமாட்டாங்க, கூட எல்லாரும் வருவாங்க. அப்போ அவங்க வரும்போது ஆளுக்கு வரும்போது 1,44,000 இஸ்ரவேலரும் தூதர்களை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கும், மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அது வேற சப்ஜெக்டு. ஆனாலும் தேவன் தனியாக வரக்கூடாது. தீரு ராஜா குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏசாயால வரும். ஏன்னா தேவன் தனியாக வரவில்லை. அவருடைய வஸ்திர தொங்கல் பின்னாடி வரலாம். அது வஸ்திர தொங்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயாவில். ஏசாயாவில் வஸ்திர தொங்கலாம். அப்போ ஒரு ராஜா போகும்போது இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும்? ஒரு ராஜா போது பின்னாடி துணி தொங்க நிற்கலாமா? அது பின்னாடி பிடிச்சிட்டு வருவாங்க. ராஜா வரனா பார்த்துருக்கீங்களா? நாடகங்கள்லாம் இப்போ பொண்ணுக்கு பிடிச்சிட்டு போறாங்க. பொண்ணுக்கு பிடிச்சிடுவாங்க. பொண்ணுக்கு என்ன பண்ணி பெண்ணா பிடிச்சிடுவாங்க. அந்த அது மேலே போகிற துணிக்கு பேர் என்ன? நெட்டு. மேலே முக்காடு போடுவாங்களே, கண்ணாடி மாதிரி இருக்குமே, ரீத்து தான் தள்ள மாட்டுறது. வெயிலா ஸ்கிரீன் தான். அது பின்ன பொண்ணு அப்படி தரையை குட்டுற மாதிரி வரும். என்ன வரும்? இப்போ பொண்ணுக்காரி வந்தானா கல்யாணத்துக்கு வரும்போது அந்த துணி தரையெல்லாம் கூட்டிட்டு வரும். அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு வியூ மாதிரி பிடிச்சிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க எங்கள் பொண்ணு கல்யாணத்தில் அப்படி தான் நடந்தது. சின்ன பிள்ளைங்களாம் பிடிச்சிட்டு வருவாங்க பின்னாடி, அது தரையில் இழுபடாமல் இருக்கிறதுக்கு, துணி அழுக்கா போயிருக்கா பிடிச்ச மாதிரியும். அதே போல் இந்த ராஜா ராணி வரும்போது அவங்களுக்கு பின்னாடி யார் வருவாங்க? தோழர்கள், தோழிகள் எல்லாம் வருவாங்க. அப்போ தேவனுடைய 2ஆம் வருகை, ஆளுகைக்கென்று வரக்கூடிய வருகை, ராஜாவும் ராணியுமாக வரப்போகிறார். தேவன் ராஜாவும் ராணியுமாக வருகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக, ராஜாவும் ராணியுமாக வருவதற்கு முன்பதாக அவரை குத்தினவர்களும் காணத்தக்கதாக இஸ்ரவேலர்களே 1,44,000 பேர் வரணும். அப்போ 1000 வருட அரசாட்சியிலே தேவன் இந்த பூமியை ஆள்வதற்கு வருவதற்கு முன்பதாக யார் வரணும்? 1,44,000 பரிசுத்தவான்கள். அப்ப அவங்க வரணும்னா அப்ப 1000 வருட அரசாட்சி முடிஞ்சிருச்சா, ஆரம்பிக்கலையா? அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? வரலையா? வரல. அப்ப 1000 வருட அரசாட்சி எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியும்? 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு உட்பட்டது. ஆனா மணவாட்டி எங்க போயிட்டா? உன்னதத்தில் இருக்கா. உன்னதம்ங்கிறதே காலத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு போயிட்டாவா? அவள் காலத்தை கடந்து விட்டாள். அவள் தேவனோடு இருக்கிறாள். அவள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள். தேவனும் அவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நானும் பிதாவும். அப்ப பிதா தேவன் எங்க? இயேசு எங்க இருந்தார்? இயேசு சொன்னார் நானும் பிதாவும். அப்ப இயேசு எங்க இருந்தார்? பிதா எங்க இருந்தார்? இயேசு அப்ப மட்டும் பிதா இங்க ஏன் இங்க இருக்கிறாரு? நானும் பிதாவும் ஒன்றாக சொன்னார் இல்லையா? அப்ப பிதா கூட இயேசு இருக்காரா? இயேசு கூட பிதா இருக்காரா? இயேசு இருக்கிறதுல அது ஞானஸ்நானம் பெற்று கரையான பிதா பரிசுத்த ஆவியானவர் போல் இறங்கி வந்துட்டார். அதே போல பெந்தேகோஸ்தே நாள் முதல் மணவாட்டி இருக்கும் இடத்தில் மணவாளன் அக்னி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட வந்துட்டார். அதுக்கு அடையாளமாக தான் லவோதிக்கேய சபைக்கான தூதன் தலைமையில் என்ன இருக்கு? அக்னி ஸ்தம்பம் இருக்கு. அப்ப தேவன் இங்க இருக்காரா? இங்க இருக்காரு. அப்ப 1000 வருட அரசாட்சிக்கு ராஜாவும் ராணியுமாக வருவார்னா எங்கிருந்து வருவார்? அவர் இங்கிருந்து தான் வராரு. அவர் இங்கதான் இருக்கிறாரு. தேவன் திரை நீக்கப்படுதல். அவர் இங்கதான் இருக்கிறார். அப்ப தேவன் இங்க இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட நான் ரகசியத்தை நானே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காலையில் கேட்ட கேள்விக்கு என்ன அறியாமையே சொல்லிட போட்டிருக்கு. அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? மணவாட்டிக்கு தான் தெரியும் தேவன் எங்க இருக்கிறார். மணவாட்டிக்கு தான் தெரியும்.
நான் என்ன கிளியரா சொல்லணும். சரி போட்டோம். மனவாட்டிக்கு தேவன் எங்க இருக்கிறார்? இயேசு இருக்கும்போது பிதா அவருக்குள்ள இருக்கிறார். இருந்தார். அப்ப பிதாவை பத்தி இயேசுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இயேசு பிதா ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அப்ப பிதா ஸ்தானத்துக்கு பூமியில குமாரன் ஸ்தானத்துல இருந்தவர் பிதா ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. இப்ப நம்ம குமாரன் ஸ்தானத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள அவர் இருக்கிறார். நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம். நானும் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவும் நானும் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவும் இப்பொழுது ஒன்றாய் இருக்கிறோம். அப்படின்னு மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்து ஒன்னா இருக்கிறான்னா இயேசு கிறிஸ்து தாடி வச்சுட்டு என் பக்கத்துல நிக்கிறாருன்னு அர்த்தம். இயேசு நான் ஒன்னா இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இயேசு நான் ஒன்னா இருக்கேன்னு சொன்னா தப்பு. மாம்சத்தில் வந்த குமாரனுக்கு தான் இயேசு. அவர் இப்பொழுது பிதாஸ்தானத்துக்கு போய்விட்டார். அவர் பரிசுத்த ஆவியானவரை மாறிவிட்டார். ஆகையினாலே நானும் கிறிஸ்து இயேசுவும் ஒருவருக்குள் ஒருவராக ஒன்றாக இருக்கிறோம். ஒரு டம்ளருக்குள்ள இன்னொரு டம்ளர் போயிடுச்சு. ஒரு டம்ளருக்குள்ள டீ வச்சுட்டேன். ஒரு டீ டம்ளருக்கு இன்னொரு டம்ளர் வைக்க போல. அப்போ ஒரு டம்ளருக்குள்ள இன்னொரு டம்ளர் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கா? வெளியே உள்ள டம்ளர் தான் நீங்க. உள்ள உள்ள டம்ளர் சில சமயம் ஒரு டம்ளர் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்களேன். அப்போ உள்ள இருக்கிறதே தெரியாது. சில சமயம் டீ ஊற்றும்போது அந்த 2 டம்ளர் சேர்த்து ஊற்றுவோம். ஒருத்தர் அப்படியே டீ ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் டீயை வாங்கணும். கீழே ஒரு டம்ளர் மட்டும் வந்துருச்சு. கீழே ஒரு டம்ளர் மட்டும் வந்துருச்சு. அப்போ 2 டம்ளர் ஒன்றா இருக்கும்போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் கிறிஸ்து இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கா? நன்றாக என்னை பாருங்கள். அவன் சொன்னா உலகத்தை கூட நக்கீரா நன்றாக என்னை பாருனா. ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறத? அப்ப இயேசுக்குள்ள பிதா இருக்கிறத பிலிப்பு பார்க்க தவறி விட்டான். ஆகையினாலே இவ்வளவு காலம் கூட இருந்து எனக்குள்ள பிதா இருக்கிறான்னு உனக்கு தெரியவில்லையா? அதே வார்த்தை இப்ப நம்ம இவ்வளவு காலம் கூட இருந்தும் எனக்குள்ள மணவாளன் இருக்கிறான்னு தெரியவில்லையான்னு நீங்க உங்க மணவாளன் சொல்லணும். இது தூதன் இது சீசன். இயேசு கிறிஸ்துடைய சீசன். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு காலம் கூட இருந்தியே தெரியலையா? அப்போ நீங்க என்ன பண்ணும்? எனக்குள்ள இயேசு இருக்கிறத யாரும் உங்களுக்கு தெரியலையா? சொல்றது பெருசு இல்லை. இயேசு இருக்கிறத காட்டணும். இயேசு கிரியில தன்மை வெளிப்படணும். அப்ப கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படணும். கிறிஸ்துவின் தன்மை இருந்தாருன்னா வெளிப்பட்டதே ஆகும். சந்தனக்கட்டை இருந்தா மணக்கும். வேறு இந்த கட்டை இருந்தா இந்த கட்டை இருந்தா மணக்காது. அப்போ மணவாளன் உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா மணவாளனுடைய தன்மை உங்களுக்குள்ள வெளிப்படும். ஆகையினால இந்த பானைக்குள்ள பொக்கிஷம் வச்சிருக்கு. இந்த பானைக்குள்ள தோல் சுருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால மண்பாண்டமும் நான் மண்பாண்டம் தான். அவர் என்னது? தேவன். நான் கழுதைதான். என் மேல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அப்ப கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் எருசலேமுக்கு வருகிறார். அந்த கட்டிடமாகிய எருசலேமாகிய அந்த விழுந்து போன அந்த ஆலயத்துக்குள்ள அவர் வருவதற்கு அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மணவாட்டியாகிய எருசலேம், புதிய எருசலேமாகிய மணவாட்டியாகிய எருசலேமுக்குள் அந்த தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்கு அவர் வருகிறார். பெத்தானியாவிலிருந்து அவர் வரார். எருசலேமுக்கு வரும்போது கழுதை மேலே ஏறி வரார். ஏன் கழுதை மேலே ஏறி வரணும்? பிற்காலத்திலே தேவன் வருவதற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் எருசலேமிலே புதிய எருசலேமுக்குள் அவர் மணவாளனாய் வந்து அமர்வதற்கு அவருடைய வாசஸ்தலத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் வந்து உள்ளே வர முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆலயம் கல்லர் குகையா இருக்குன்னாரு. இப்போ மணவாட்டி ஆலயமோ கல்லர் குகை இல்லை, தேவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேம். ஆயத்தம் பண்ணப்பட்டது என்ன அர்த்தம்? ஜொலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? மகிமையில ஜொலிக்குது. ஏன்னா ஸ்ரீயானவள் கிறிஸ்துக்குள்ளாக அலங்காரம் பண்ணப்படுகிறார். மயிரை பின்னுதலினாவது பொன்னாபரணங்களினாவது நீங்கள் உங்களை அலங்காரம் பண்ணாமல் பூர்வத்திலே உள்ள ஸ்திரீகள் அலங்கரித்தது போல தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து மகிமையாக இருக்கக்கூடியதான் அந்த அலங்காரம். அந்த அலங்காரம் தான் எருசலேமின் அலங்காரம். அதுதான் புதிய எருசலேமுடைய அலங்காரம். இந்த வசனம் சொல்லுங்க. புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற வசனம் பேதுல வரும், தெசலோனிக்கேயர் வரும். பேதுரு நிருபத்தில் வாசிங்க. மயிலை பின்னலினாவது பொன்னாபரணங்களினாவது உங்களை அலங்கரியாமல் பரிசுத்த வார்த்தை நீதிமொழிகள்ல வரும்.
சொல்லுங்க. மூணாவது பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற மூணாவது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:3 வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற ஆ. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. 3ஆவது வசனத்தை வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அழியாத அலங்கரிப்பு. புறம்பான மேக்கப் போட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடும். ஏன்னா பவுடர் போட்டா அழிஞ்சு போயிடும், கண்மை போட்டா அழிஞ்சு போயிடும். புறம்பான அலங்கரிப்பு அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத அலங்கரிப்பு, அந்த அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம். பெண்களுக்கு சாந்தமான புது வரணும். பெண்களுக்கு எப்படி இருக்கணும்? சாந்த குணம். சாந்தமா மான்மார் இருக்கணும். முகத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? மானோட முகத்தை பார்க்குற மாதிரி, முயலோட முகத்தை பார்க்குற மாதிரி, ஆடோட முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும். கரடியோட முகத்தை பார்க்குற மாதிரி, சிங்கத்தோட முகத்தை பார்க்குற மாதிரி, புலியோட முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. எது? நம்ம இருதயம் தான் அப்படி இருக்கணும். அதான் அழியாத அலங்கரிப்புட்டாரு. அது முகம் என்னதான் சாந்தமா இருந்தாலும் அந்த கோபம் வரும்போது தெரியும், காட்டி கொடுத்துரும். ஏதாவது அந்த சாந்தம் உண்மையான சாந்தம் எது? அந்த எரிச்சல் மூடும்போது சீண்டி பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா எப்போ நல்லா இருக்கும்போது தெரியாது. யாருக்கும் குற்றம் சொல்லும் போது தான், உங்களை குறித்து நீங்கள் யாராவது குறை சொன்னாங்கன்னா அப்போ தான் உங்களுடைய சுயரூபம் தெரியும். ஒன்றுமே உங்களை வாழ்த்துனாங்கன்னா நல்லா மகிமையாக இருக்கும். சிஸ்டர், அருமையான சகோதரி, அருமையான சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் உங்கள் முகம் நல்லா இருக்கும். அப்போ அந்த சிஸ்டர் மோசமான சிஸ்டர்னு சொல்லிட்டா போதும், அப்புறம் தான் சுயரூபம் வெளிப்படும். அதே போல நீங்க யாருன்னு தெரியும். அப்ப அது எப்பவுமே சாந்தமா இருக்கணுமா? எப்பொழுதுமே ஆவியின் கனி உங்களுக்கு எப்பொழுது எக்காலத்துக்கு இருக்கும். அந்த அத்திமரத்தை ஏன் சபிச்சாரு? கனி கொடுக்காத காலத்துல அவருக்கு சபிக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா காலமும் கனி கொடுக்கணும். ஆவியின் கனி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும், நிரந்தரமா சாந்த முகமா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் சாந்தமா இருந்தான். மோசே தேவனுடைய வீட்டுல அவனை சாமானியத்துல மோசையை கோபப்படுத்த முடியாதான். அப்பேற்பட்டவனே டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்பேற்பட்ட சாந்தமான மனுஷனைய கண்மலைய பேசுன்னு சொன்னா ரெண்டாவது கடுப்பா அந்த 25 லட்சம் ஜனங்களை 25,000 ஜனங்களை அடிக்கிறதுக்கு பதிலா அந்த கண்மலைய கோபத்தை காட்டிட்டான். அப்போதான் ஆகையினால சொல்ற கோபத்தை காட்டும் போதுதான் சுயரூபம் தெரியும். மோசைக்கு அந்த சுயரூபம் தெரிஞ்சிச்சு. ஆகினாலே சாந்தமுள்ள முகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் அழியாத அந்த அலங்கரிப்பு பேர் அழியாது. என்னைக்குமே சாந்தமா இருக்கும். ஏன்னா முகத்துல மேக்கப் பண்ணி பவுடர் போட்டு தலை சீவினா காத்தடிச்சா தலை கலைஞ்சு போயிடும். காத்தடிச்சா தலை கலைஞ்சிடும். வேறு வந்தா பவுடர்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லாமே இந்த அலங்கரிப்பு அழிந்து போகக்கூடியது. ஆகையினால் இங்க அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அவங்க எப்படி அலங்கரிச்சாங்களா? அவங்க எப்படி அலங்கரிச்சாங்க? பரிசுத்த கீழ்ப்படிந்து. அப்ப அவங்க அலங்கரிப்பு எப்படின்னு இப்ப சொல்றார் பேதுரு தன்னுடைய நிருபத்துல. இன்றைக்கு மாம்ச பிரகார அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் ஆவிக்குரிய அலங்கரிப்பு. ஆவிக்குரிய அலங்கரிப்பு இருக்கிற வேளையிலே நீங்கள் ஈஸியாக உங்கள் கணவனை ஆயத்தப்படுத்தி விடலாம், உங்கள் கணவனை சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆகையினால மாம்ச பிரகாரம் அலங்காரம் என்பது அது எசபேலுடைய ஆவியாக இருக்கிறது. மாம்சிக அலங்காரம் எப்படி இருக்கு? எசபேல் அவள் கண்மை போட்டு பல வர்ண வஸ்திரம் படுத்தி கொண்டாள். அப்ப தாமார் வேதத்துல பல வர்ணம் விட்ட வசனம் விட்ட அப்புறம் அந்த அதுக்கு அடையாளமா இருக்கிறது மனிதனை கவர்ச்சி செய்யும்படியாக. அப்ப அந்த ஆவி உங்களுக்குள் இராதபடி நீங்க எதுக்கு அவர் சப்ஜெக்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் எதை பசங்கன்னா அங்கேயே போயிட்டு இருக்கேன். எது அப்ப நம்ம ஆயிரவர் அரசாட்சியை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆயிரவர் அரசாட்சியில ஸ்திரீகள் எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி அலங்கரிப்பா இருப்பாங்க. அப்ப மணவாட்டி அந்த மாதிரி அலங்கரிப்பா இருப்பார்கள். அந்த ஆயிரவர் அரசாட்சி வருவதற்கு முன்பதாக ஸ்திரீகள் பரிபூர்ணம் அடைந்திருப்பார்கள், புருஷர்கள் பரிபூர்ண வளர்ச்சி அடைந்திருப்பார்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட வளர்ச்சி அடைந்த மனிதருக்குள்ளதான்
அப்பேற்பட்ட வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் அந்த மனவாட்டியும் மனவாளும் சேர்ந்து வராரு. அப்ப தேவன் உங்களுக்குள் இருக்கிறான்னு சொல்லிக்கிறது பெருசு இல்ல, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிக் கொள்றது பெரிய காரியம் இல்ல. தேவன் உங்களுக்குள்ள இருந்தா தன்மை வெளிப்படணும். இப்ப தேவன் சொன்னார், பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஓநாய்கள் ஆட்டுக்குட்டியோட போர்வையை தரிச்சிட்டு வந்தான். ஓனாய் என்ன பண்ணா? இப்ப அப்படிதான் நிறைய இருக்கு. இப்ப ஆட்டுக்குட்டியின் போர்வையை தரித்து கொண்டு தேசத்தை தரித்து கொண்ட ஓனாய் தான் இருக்கு. ஆட்டுக்குட்டி போர்வை விலைக்கு பார்த்தா உள்ள ஓனாய். அதே போல இன்றைக்கு உங்களை சீண்டும் போது உங்களை சண்டை போடும்போது தானே தெரியுது ஒவ்வொருத்தர் முகமும் அது எந்த அளவு அகோரமா மாறுதுன்னு. நல்லா பேசும்போது நல்லா இருக்கும்போது எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கிறீங்க. உங்களை போட்டோ வச்சு வீட்டில் தொங்கலாம் போல இருக்கு. ஆனா சண்டை போடும்போது வீட்டில் தொங்க விட்டா வீட்டுக்குள்ள ஒருத்தரும் வரமாட்டான், பார்க்க மாட்டான். சண்டை போடும்போது நான் வீட்டில் ஒன்று செய்யுங்க, எல்லார் வீட்லையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. யாராவது சண்டை போட்டால் டக்குன்னு போட்டோ எடுங்க. ஏன்னா கோபமா இருக்கு உடனே போட்டோ எடுங்க. கோபமா இருக்கிற போட்டோ எடுத்து 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 வீட்டில் மாற்றி வைங்க. நிச்சயமா அடுத்து மாறிடுவாங்க. நிச்சயமா அடுத்து எப்பயுமே செல்போன் ரெடியாக வச்சுங்க. யாராவது வீட்டில் பயங்கரமாக பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்கனாக்கும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து சேவ் பண்ணி அப்புறம் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து போட்டு அதை எடுத்து சாங்ஸ் போட்டு அதை விளம்பரம் ஆக்கிடுறது. அப்பா இப்போ அழுதக்கூடிய சிரிச்சா போட்டோ எடுமா. அம்மா மேலே அன்பா இருந்தால் அம்மா நல்லா சிரிக்கும் போது அப்போ நீங்கள் போட்டோ எடுத்தா அது. ஆனால் அவங்களே போன சண்டை போடும்போது எடுக்கும்போது அதுதான் சுயரூபம் வருது. அப்போ மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் சாந்தமாக இருந்ததுனால அவனை அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி போட்டோ எடுக்க முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவனும் கடைசியில் இந்த கண்மலையில் அடிக்கும்போது அவனை போட்டோ எடுத்துக்கணும். எப்படி இருக்கும்? அப்போ ஆயிரோட அரசாட்சியிலே அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும். மனவாட்டி தேவனோடு வருகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றா கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள்ள இருக்கும். ஓங்கி ஒரு கண்ணத்துல ஒரு அறை விட்டா நீங்க என்ன ஆகும்? கண்ணை வீங்கிரும், பதிலுக்கு அடி விடும். அதே டயத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எப்படி சம்பந்தம்? ஆமா, இயேசு சம்பந்தம் இல்லாம தானே அறிஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து யாராவது சம்பந்தத்தோட அறிஞ்சாங்களா? கணவன் அடிக்கிறது அன்பு பாஸ்டர், தவறு எடுத்துக்கிறேன். கணவன் மேல பிரியத்து, கணவன் மனைவி அடிக்கிறது அன்பு, கணவன் மனைவி அடிக்கிறது அது அன்பு கிடையாது, அது வம்பா. ஆக என்ன இது என்ன ஒரு பக்கமா இருக்கு? அப்ப நீங்க ரொம்ப அடி வாங்க போடுது, ரொம்ப அடி வாங்க. மனைவிக்கு அடி வாங்குறது அது ஒரு ஆசீர்வாதம். சரி, நல்லா அடி வாங்க. கர்த்தர் அதிகமாக அடி வாங்க செய்வாங்க. ஆகினால் அது அல்ல, கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்கு இருக்குமானால், கிறிஸ்துவின் தன்மை இருக்குமானால் அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை, நீடிய பொறுமை, இதெல்லாம் உங்களுக்கு ஆவின் கனிகள் மனப்பாடமாக சொல்ல தெரியும். நமக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், அது மனப்பாடமாக சொல்ல தெரியும். அதை ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் அது வருதுன்னா வர்றது கஷ்டம். மனப்பாடமாக பிள்ளைங்களுக்கு மனப்பாடமாக சொல்லுவோம், நாமளும் மனப்பாடமாக சொல்லுவோம், ஆவின் கனிகளும் மனப்பாடமாக சொல்லுவோம். ஆனால் அதுபடி நடக்கிறது இல்லை, நடக்கிறது. அப்போ ஆயரோட அரசாட்சியிலே மனவாட்டியமா வரான்னு சொல்லும்போது நான் காலையில் சொன்னது கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்துருச்சு. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமை நம்பிக்கையாக அந்த ரகசியம், அதான் இம்முழுக்க ரகசியம். அது தேவன் எனக்குள் இருக்கிறார், தேவன் என் மூலமாக இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், தேவன் என் மூலமாக இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் இது மனவாட்டி இடலுக்கு எதுவான கல்லாவும் இருக்கிறார், சீயோன் வைக்கிறோம். அப்போ மாம்ச பிரகாரமா பார்த்தீங்கன்னாலும் அது உங்களை இடரில் போக பண்ணும். எல்லா தேவ மனிதர்களையும் மாம்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே இடரில் போக பண்ணும். ஏனென்றால் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ. அப்ப என்னுடைய இருதயத்தை பாருங்க, என்னுடைய இருதயத்தை பாருங்க, என்னுடைய முகத்தை பார்க்காதீங்க. அப்ப இருதயம் தான் ஆவியின் கனிகளை பெற்றிருக்கிறது, முகம் ஆவியின் கனிகளை பெறவில்லை. இந்த இருதயத்தை பாருங்கள். இப்படியே பூர்வத்திலே இந்த பெண்கள் அலங்காரம் பண்ணாங்களாம். பூர்வத்தில் ஸ்திரீகள் சாரால் ஆபிரகாமை பார்த்து என் ஆண்டவனே என்ன நீங்க ஏதாவது சொல்லுவாங்களா? அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அதே வருஷம் தானே. சாராள் தன் கணவன் என்னன்னு சொன்னாலும் ஆண்டவன் என்று சொல்லி. ஏனென்றால் ஸ்திரீக்கு தலை புருஷன். உங்களுக்கு தலை யாரு? உங்களுக்கு தலை
புருஷன். அப்ப அந்த தலைக்கு திருப்தியாக பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கீழ்ப்படிந்து என் ஆண்டவனேன்னு அவ செஞ்சா சாராளு அந்த ஆபிரகாமும் அவளுக்கு தகுந்தாப்புல இருந்தாரு. ஆனா எங்க வீட்டுக்காரர் அப்படி இல்லையே. நான் எப்படி ஆண்டவனேன்னு சொல்றது, நான் சைத்தானேன்னு சொல்ல வேண்டியதுக்குன்னு சொல்றேன். நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கணவனும் அன்றைக்கு எவ்வளவா சாராள் எப்படி இருந்தா இங்க எங்க வீட்டுக்காரி சாராள் மாதிரியா இருக்கிறா எங்க வீட்டுக்காரி. அதனால நான் எப்படி அவள் மேல அன்பு செலுத்த வேண்டியது. அப்ப இங்கேயும் 2 பக்கம் கோளாறு இருக்கு. அங்க ஆபிரகாமும் சாராளும் அந்த 120 வயசு ஆகும்போதும் அவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருந்தார்கள், மிகுந்த அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். சரி போட்டோம். அப்ப 1000 வருட அரசாட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இதெல்லாம் நீங்க நடக்கணும். மனவாட்டி பரிபூர்ண வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். பரிபூர்ண வளர்ச்சி அடையாம இன்னைக்கு அநேகர் பரிபூர்ண வளர்ச்சி அடையாம தான் 1000 வருட அரசாட்சிக்குள்ள நாங்கள் போயிட்டோம்னு சொல்றோம். அப்ப தேவன் அவங்களை வழி விலக செய்து விடுவார். தேவன் அவர் குழப்பத்தின் ஆவியை தந்து விடுவார். 1000 வருட அரசாட்சி இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இப்ப என்ன குழப்பம்னா, இந்த எந்த மெசேஜ் உள்ளவங்களுக்கு என்ன குழப்பம்னா, நான் நித்தியத்தில் இருக்கேன்னு சொல்றதுதான் குழப்பம். வேத வசனம் அப்படித்தானே சொல்லுது. நீங்க நித்தியத்தில் வந்துட்டீங்களா இல்லையா? அப்ப நித்தியம் என்பது காலத்தை கடந்ததுங்கிற அந்த வார்த்தையில தான் அவங்க குழப்புறாங்க. அப்ப 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு உட்பட்டது. நீங்கள் காலத்துக்கு தாண்டிட்டீங்க. இந்த டேபிள் அப்படியே ஒடியாவது ஹை ஜம்ப் தாண்டிட்டா அப்படி இருக்கும். அதே போல காலத்தை நம்ம ஜம்ப் பண்ணி தாண்டி வந்துட்டோம். நீங்க எங்க வந்துட்டீங்க? உள்துறைகளை வந்துட்டீங்க, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டீங்க, நித்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆகையினாலே நித்தியத்துக்குள் வந்தவர்களுக்கு காலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இல்ல. நித்தியத்துக்குள்ள வந்தவங்களுக்கு காலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? காலம் தாண்டி வந்துட்டோம். தாண்டிட்டீங்க. திரும்ப ஜம்ப் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க. அதான் நம்ம வந்து நம்ம எங்க இருக்கிறோம்? நான் சொன்ன ஏற்கனவே நித்தியம்ங்கிறது நீல கோடு. கோடு என்பது இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இதோட முடிவு ஆரம்பம்ங்கிறது ஆதி. ஆதாமையால் உருவாக்கப்பட்டது. இது ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி. அப்ப இதுல இருந்து இந்த உலகத்தின் முடிவு 1000 வருட அரசாட்சியின் முடிவு. 1000 வருட அரசாட்சியின் முடிவு. இது வந்து காலம். எது வரைக்கும் காலம் இருக்கு? நித்தியத்துக்குள்ள காலம் இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் காலத்துக்கு உட்பட்டது. இந்த கடைசியில் 1000 வருட அரசாட்சி. இது காலத்துக்கு உட்பட்டது. நாமும் இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் வாழ்ந்திருக்காங்க. நாம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தாலும் நம்ம இங்க இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டோம். எங்க போயிட்டோம்? நித்தியத்துக்குள்ள வந்துட்டோம். ஆகையினால்தான் 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு போச்சுன்னு சில எந்த மெசேஜ் சொல்றாங்க. முடியல, தாண்டிட்டோம். யார் தாண்டிட்டோம்? இனி காலம் செல்லாதுங்கிறதுக்குள்ள யார் வந்திருக்கீங்களோ, இனி காலம் செல்லாதுன்னு விசுவாசிக்கிறீங்களோ, யார் யார் அந்த விசுவாசத்துக்குள் யோர்தானை கடந்து விட்டார்கள். யோர்தான் என்பது மரணம். அந்த மரணத்தை தாண்டி வந்துட்டோம். நாம் நித்தியத்துக்குள்ள வந்துட்டோம். நித்தியத்துக்குள்ள வந்ததுனால நமக்கு காலத்தை கடந்து விட்டோம். 1000 வருட அரசாட்சியை கடக்கவில்லை. புரியுதா? அவங்க காலத்தை கடந்துட்டீங்க. இனி காலம் செல்லாதுங்கிறதுக்குள்ள காரியத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை வருது. இனி காலம் செல்லாது, ஆனாலும். அப்ப அது திரும்ப காலத்துக்குள்ளதான் ஆனாலும் சொல்றாரு. காலத்துக்கு உட்பட்டது திரும்ப சொல்றாரு. இனி காலம் செல்லாது தாண்டி வந்துட்டீங்க. ஆனாலும் காலத்துக்கு உட்பட்டு நிறைவேறக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. காலத்துக்கு உட்பட்டு லௌகிக சபை காலம் முடிஞ்சு 1000 வருட அரசாட்சி வந்து யூதர்கிட்ட போய் அங்கிருந்து திரும்ப 1,40,000 ரசிக்கப்பட்டு மனவாட்டியமாக திரும்ப பூமியிலே வந்து இந்த 1000 வருட அரசாட்சி ஆளுவது எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. அப்ப காலத்துக்கு உட்பட்டபடினால் நீங்க இப்ப நம்ம ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டோம். இப்ப நம்ம இதுதான் உன்னதம். இந்த இடம் இருந்து இந்த பக்கம் உன்னதம், இந்த பக்கம் அனாதி. இது அனாதி, ஆதிக்கு முன் அனாதி. இதுவும் என்ன அர்த்தம்? நித்தியம். இந்த பக்கமும் நித்தியம். இதுவும் என்னது? நித்தியம். இதுவும் நித்தியம்.
அப்ப நாம நித்தியத்துல இருந்தோம். பூமியில பிறக்கும்போது இதிலிருந்து வரைக்கும் காலத்துக்கு உட்பட்டு பிறந்தோம். இப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாங்க. நாம வந்து இந்த விசுவாசத்தினாலே இனி காலம் செல்லாது என்கிற காரியத்துக்குள்ள யோவானை போல ஏனோக்கை போல, ஏனோக்கு எப்படி காலத்தை கடந்து போனானோ, ஏனோக்கு காலத்தை கடந்து போனானா இல்லையா? அவன் காலத்தை, அப்ப ஏனோக்கை போல் நாமும் காலத்தை கடந்து நிச்சயத்துக்குள்ள வந்துட்டோம். இங்க நிச்சயத்துக்குள்ள வந்ததுனால 1000 வருட அரசாட்சி முடிஞ்சிச்சு தாண்டிட்டோம் அந்த அர்த்தம் அல்ல. தாண்டிட்டோம், ஆனால் 1000 வருட அரசாட்சி முடிஞ்சிச்சுங்கிறதல்ல. புரியுதா உங்களுக்கு? 1000 வருஷத்துக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம், நம்ம நிச்சயத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ நிச்சயத்துக்குள்ள வந்த பிற்பாடு தேவன் அங்க போறார், யூதர்கிட்ட போறார். 6ஆம் நூற்றாண்டுல நம்மளை நிச்சயத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. யூதர்கிட்ட போய் அவங்கள ஆயத்தப்பட்டு 1,44,000 பேர் கொண்டு விட்டு இப்போ மனவாட்டியோட வரார். ஆகலாம் ஆபிரகாம் தேவன் தங்கிட்டார். இங்க ஆபிரகாம் இருக்கிறார். சோதம் குமார் 2 பேர் சோதம் குமாராவுக்கு போனது காலத்துக்கு உட்பட்டது. ஆபிரகாம் நித்தியத்தில் உட்காந்துருக்கான். ஆபிரகாம் உள்துறைக்கு வந்துட்டான், தேவனோடு செஞ்சிருக்கான். அப்ப ஆபிரகாம் இந்த பக்கம் வந்துட்டான், காலத்துக்கு உட்பட்டு சோதம் குமாராவுக்கு அவங்க போறாங்க. அதுல 1,44,000 பேர் அவங்களே நித்தியத்துக்குள்ள வந்து அப்ப மணவாளும் மணவாட்டியுமாக அங்க வரணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீக்கிறவர் சியோனிலிருந்து யாக்கோபின் அவபக்தியை அவர் சியோனிலிருந்து வராருன்னா என்ன? நித்தியத்திலிருந்து வராரு, புறஜாதியிடத்திலிருந்து வருகிறார், மணவாட்டியிடமிருந்து வருகிறார். திரும்பவுமாக வந்து 1000 வருட அரசாட்சிக்கு இருந்து அவர் எங்க போறாரு? 1,00,000 யூதர், அந்த 1,40,000 ஆளுகை அவங்களுக்கு கொடுக்க போறாரு. 6ஆம் நூற்றாண்டில் ஆளுகை யாருக்கு? இஸ்ரவேலருக்கு ஆளுகை இப்பொழுதா கொடுக்க போகிறேன். அப்போஸ்தலர்களை கேட்க, அப்போஸ்தலர்களை வாசிங்க. ஆளுகை உங்களுக்கு இல்ல. நாம உள்திரிகளை நம்ம புருஷன் பண்ணிட்டே ஜாலியா உட்காந்துருக்க போறோம், அனிமூன்ல இருக்க போற மாட்டோம். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மணவாட்டி அனிமூன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு இந்த ஆளுகை பற்றி சம்பந்தம் இல்லை. ஆனா அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு. ஒன்னு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப யாருக்கு? மணவாட்டி கொடுக்க சொன்னாரு, இஸ்ரவேலர் அவர்களுக்கு இப்ப கொடுக்க போறா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி, நீ இஸ்ரவேலடா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஒருத்தருக்கு அப்படி சொல்லல. அவருக்கு என்ன சொன்னாரு? அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இட் இஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கு அடுத்ததுன்னா நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். இது உங்களுக்கு அடுத்தது அல்ல. இது நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. 7 சபைக்காரர்கள் உங்களுக்கு சம்பந்தப்பட்டதல்ல, அது புறஜாதி சம்பந்தப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு கலிலேயாவுக்கு போயிட்டாரு. இப்ப சபை காலத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. அவங்க 2000 வருஷமா கண்ணு கூட்டாக போறாங்க. அதான் 1ஆம் சபை காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலே அவன் தீர்த்தராயன் மூலமாக எருசலேமே அழிக்கப்பட்டு போய்விட்டது. இப்ப திரும்ப அவங்க எழுப்பிட்டு திரும்ப வர்றதுக்கு 2000 வருஷம் ஆகும். ஆகையினால இந்த 7 சபை காலங்களை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்காக இது உங்களுக்கு அடுத்தது அல்ல, இது உங்களுக்கு உரியது அல்ல. அப்ப அது யாருக்குரியது? இஸ்ரவேலர்கிட்ட பார்த்து சொல்றாங்க. சீஷர்கள் கேட்கிறாங்க, ராஜ்யத்தை இப்போ கல்வாரியில ஜெயம் கொண்டார், மரணத்தை ஜெயித்தாரா இல்லையா? இயேசு நித்தியத்துக்குள்ள போனாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முந்தி இங்க இருந்து அவர் இங்க ஜம்ப் ஆகி போயிட்டார். நம்ம லவோதிகா சபை காலத்துல இருந்து இங்க வந்துட்டோம். அவர் நித்தியத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் திரும்ப சபை காலத்துக்குள்ள வரார். 40 நாள் காட்சி கொடுத்தாரு. 40 நாள் அவர் திரும்ப காலத்துக்குள்ள வரார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பரமேறி போயிட்டார். அவர் 40 நாள் காட்சி கொடுத்ததும் இல்லாம பெந்தெகோஸ்தே நாள்ல வேறு ஒரு ரூபத்திலே பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் திரும்ப வரப்போறாங்கிறதை காண்பிப்பதற்கு முன்பதாக நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று காண்பதற்காக மாம்சத்திலே காண்பித்தார். அவர் எதற்காக? தேவன் தன்னை மாம்சத்திலே வெளிப்படுத்த வேண்டும், வேறு ஒரு சரீரத்தில் வெளிப்படுத்தினார். எம்ஆர்சி செட்டியும் ஒவ்வொருத்தையும் நான் உயிர்த்தெழுந்துட்டேன்னு காண்பிக்கிறதுக்காக தானே ஒழிய வேறு நோக்கம் அல்ல. மரியாதை காண்பிச்சுட்டார், சீசர்ட்ட காண்பித்தார், கூட்டியிருக்க அறைகள் வந்து காண்பித்தார். இனிமேல் அதே போல அந்த உருவத்திலே காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டார். திரும்பவுமாக இனி உங்களுடைய உருவத்தில் காண போகிறார். இனி எந்த உருவத்தை எடுத்துக்க போறாரு? 40 நாள் அவர் வேற வேற உருவத்திலே காண்பித்தாலும் இப்பொழுது அதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்மையான ரகசியத்தை அறிந்து கொள்ளும். இப்பொழுது உங்களுடைய உருவத்தில் இயேசு இருக்கிறார்.
மனித சாயலாக காட் என்மார்பே, தேவன் தன்னுடைய முகமூடியை மாற்றிக்கொண்டார். தேவன் தன்னுடைய முகமூடியை மாற்றிக்கொண்டு நீ விசுவாசிக்கும் போது அவர் சாலமோன் ஐயா என்ற முகமூடியை போட்டுக்கொண்டார். அவர் பெர்சியால் என்ற முகமூடியை போட்டுக்கொண்டார். அப்ப அந்த முகமூடிக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு இருக்கார். அதனால மண்டகனம் வந்துடுறமே. மண்டகனம் தாழ்மை வரணும். எனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு எல்லாம் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் உங்களுக்குள் இருப்பார்னாலும் நீங்கள் என்ன செய்யணுமா தான் செய்ய முடியும். கிறிஸ்துவின் தன்மை மனவாட்டி ஒன்றுங்களுக்கு உங்கள் ஒரு ஆளுக்குள்ள மாத்திரமில்லை. விதைக்கப்பட்ட கோதுமை மணியில் உள்ள ஜீவனானது அறுவடையில் உள்ள அத்தனை கோதுமை மணிலையும் சமமாக இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அதே ஜீவன் தான் இன்னொரு மனவாட்டி. அப்போ மனவாட்டியோட எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. ஆனாலும் 1000-10,000 பேருக்குள்ளதான் லிமிட். தேவன் ரொம்ப கோடியான மனவாட்டி சொல்லலை, லட்சமான மனவாட்டி சொல்லலை. ஆனால் சில சபைகள் புரியாமல் ராப்சரில் போகக்கூடியவ தான் உண்மையான மனவாட்டி என்று மருதாண்டா பற்றி சபையை சேர்ந்தவர் சொல்லுகிறார்கள். நான் ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய உபதேசத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஒத்து போச்சுன்னா நீங்கள் அங்கே போங்க, அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எது தேவன் வழிநடத்துதான் அங்கே போகலாம். இங்கே தான் வரணுங்கிறதா முக்கியமல்ல. ஆனால் சத்தியம் இன்னதென்று பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மனவாட்டியாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் மனவாட்டியாக இருந்தால் உங்களை சத்தியத்தை விட்டு விலகி போக வைக்க மாட்டார். வேறொரு உபதேசத்துக்குள்ள போக வைக்க மாட்டார். நீங்கள் மனவாட்டி அல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இங்கே இருக்க முடியாது. ரெண்டு இருக்கு. நீங்கள் மனவாட்டி அல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இங்கே இருக்க முடியாது. நீங்கள் மனவாட்டியாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அங்கே நிற்க முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் அங்க நிக்க முடியாது, அங்கே இருக்க முடியாது. கொஞ்ச நாளில் சரிப்பட்டு வரல. சத்தியம் இருக்கிற நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யார் இடத்தில் போகணும். பேதுரு சொன்ன மாதிரி சத்தியம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கபடி வந்துடுவீங்க. ஏனென்றால் இது காலம் கடைசி. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எல்லாமே முடிய போகிற காரியத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த செப்டம்பர் வந்தால் சிவப்பு கடாரி முடிஞ்சு போச்சு, வயசு வந்துருச்சு. சிவப்பு கடாரிக்கு 3 வருஷம் வந்துருச்சுன்னா அது பலி செலுத்த ஆயத்தமாகிட்டது. அது பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாச்சுன்னா இவன் ஆலயத்தை கட்ட ஆயத்தமாயிட்டான். இவன் ஆலயத்தை கட்டி அந்த கட்டி முடிக்கும் போது அந்த சிவப்பு கடாரியை பலி செலுத்தி அங்கே ஆலயத்தில் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும். அது யூதன் கையில் தான் இருக்கு. ஆகினால் தேவன் எவ்வாறு யூதரிடத்திலே ஒரு தேசமாக இடைப்படுகிறாரோ அப்பொழுது முதல் வேதம் என்ன சொல்லுது? லூக்கா 21 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எருசலேம் புறஜாதியாரால் எது வரைக்கும் மிதிக்கப்படும்? புறஜாதியின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாராகிய பாலஸ்தீனருடைய கால்களிலே மிதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடம்? மகா பரிசுத்த ஸ்தலம். ஆபிரகாம் பலி செலுத்தின இடம் அந்த மோரியா மலை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தாவீதுக்கு சாலமோன் மூலமாக சாலமோன் கட்டினானே அந்த எருசலேம் தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இப்பொழுது உமர் பள்ளிவாசல் இருக்கு. அது போக அவர் உயிர்த்தெழுந்த இடம் வந்து பாலஸ்தீனம் கையில இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் புறஜாதியாரால் மிதிக்கப்படுகிறது, யூதனால் அல்ல, இஸ்ரவேலர்களால் அல்ல. புறஜாதியார் எது வரைக்கும் மிதிக்கப்படும்? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை. அப்போ புறஜாதியின் காலம் கம்ப்ளீட்டா அந்த ஓவர்லாப்பிங் பீரியட்லாம் முடிஞ்சு இப்போ 77 சபைக்காலம் முடிஞ்சு இப்போ ஓவர்லாப்பிங் பீரியட்ல ஓடிட்டு இருக்கு. அது ஒரு யூபிலியாக இருக்கிறது. அதுதான் 71வது யூபிலி. யூதர் எங்க வராரு? 71வது யூபிலியில. இது எத்தனாவது யூபிலி? 70வது. எது? 71 போட்டுருக்காங்க. 71வது யூபிலி 1977 70வது யூபிலி. தீர்க்கதரிசனத்தில் 1977 70வது யூபிலி முடிஞ்சிருச்சு. அப்ப 70 இந்த யூபிலிக்கு போகும்போது லவோதி சபைக்காலம் முடிந்து விட்டது. பாவ நிவாரண பண்டிகைகள் முடிஞ்சிருச்சு. மனவாட்டி கூடார பண்டிகைக்குள் வந்து விட்டால் இந்த கூடார பண்டிகையிலே பாதி பண்டிகையிலே தேவன் இஸ்ரவேலுக்கு போறாங்க. இந்த கூடார 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷத்துல 3 வருஷத்துல எங்க போறாரு? கூடார பண்டிகை. கூடார பாதி அடையாளம். அப்ப இந்த கூடார பண்டிகை இப்ப நடந்துட்டு இருக்கா இல்லையா? மனவாட்டி எங்க இருக்கா? கூடார பண்டிகையில் இருக்கா. கூடார பண்டிகையில் என்ன நடக்கணும்? மனவாட்டி மனவாளனோட போய் சேரணும். விவாகமாகிவிட்டது. சாராளின் கூடாரத்துக்குள் ரெபேக்கால கூட்டு வந்து என்ன பண்ணாரு? ஈசாக்கு பலி செலுத்தினார். இல்ல ஆண்டவருக்கு சாராளின் கூடாரத்து ரெபேக்கால ஈசாக்கு வயல்ல சந்திக்கிறார். ஒட்டகத்துல ஏறி வர்றார்.
இதோ அதான் என்னுடைய எஜமானவ காட்டுறாரு. யார் காட்டுறாரு? எலியேசர். காட்டும் போது அவள் உடனே ஒட்டகத்தை விட்டு அடங்கி முக்காடு போட்டுக்கிட்டா. ஆமா. அப்போ அவளை கூப்பிட்டு போய் என் பிரியமே ரூபவதி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போய் எங்க கூப்பிட்டு போறாரு? சாராளின் கூடாரத்துக்குள்ள கூப்பிட்டு போய் என்ன பண்றாரு? தனக்கு மனைவியாக்கி கொண்டு. அந்த வசனத்தை வாசிங்க. ஏன் அப்பொழுது ஈசாக்கு எத்தனாம் வசனம் அதிகாரம்? ஆதியாகமம் 24:67. ஆதியாகமம் 24:67 எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாய் சாராள் அவளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு. சாராள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். சாராள் அந்த சபைக்கு அடையாளமாகி அந்த தன்னுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு கூட்டு போய் சபையில கூட்டு போய் கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் எங்க நடக்குது? சாராளுடைய கூடாரத்துல. மத்திய ஆகாயத்துல கல்யாணம் விருந்து மத்தியான ஆகாயம். கல்யாணம் எங்க நடக்குது? கூடாரத்துல. ஒரு சில பேர் ரிசப்ஷன் ஒரு இடத்துல நடக்கும், கல்யாணம் கோயில்ல நடக்கும், இல்லைன்னா வேற எங்கேயா நடக்கும். அப்ப சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே விவாகம் பண்ணுங்க. என்ன பண்றா? அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். லவ் பண்ணான். எப்ப பண்ணா? கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணான். இவன் என்ன பண்ணா? சிம்சோனு கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ணவே பெலிஸ்திய ஸ்திரியை லவ் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து மனவாட்டம் வந்து எனக்கு அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி. ஏய் அவள் பிசாச குமாரோட ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணுங்க அவன் கேட்டிருப்பான். விருத்த சேதமில்லாத சேர்ந்தது. அந்த விருத்த சேதமில்லாத விக்கிரக ஆராதனை கூட்டத்தை சேர்ந்து அவளை போய் ஏன்டா கல்யாணம்? அவள் பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்தவன்னு சொல்லும்போது இல்லை அவள் எனக்கு பிடிச்சிருக்கு, அவள் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவளை பிடிக்க வச்சது யாரு? பெலிஸ்தியர் அழிக்க பண்றதுக்காக. நான் காலைல சொன்னேன், தாவீது தப்பு செய்ய அந்த என்ன சொல்ல வச்சது யாரு? தேவனே தூண்ட வச்சுட்டு அந்த ஜனங்களை அழிப்பதற்காக தாவீதை தவறு செய்ய வைக்கிறார். பெலிஸ்தியர்களை அழிக்கும்படியாக தேவன் சிம்சோனை தவறு செய்யும்படியாக வைக்கிறார். அப்ப சாராரின் கூடாரத்துக்குள்ள போய் விவாகம் பண்ணி கொண்டு நேசித்தார். இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? எந்த பண்டிகையில வந்திருக்கிறோம்? கூடார பண்டிகையில வந்துட்டோம். ஆக நல்லா கூடார பண்டிகை வந்து சொல்றது பெருசு. அதுக்கு முன்னாடி நீங்க பாவ பண்டிகை கடந்திருக்கணும். உங்களை தாழ்த்திருக்கணும், உங்களை வெறுமையாக்கிக்கணும். பாவ நிவாரண பண்டிகைக்கு 6வது பண்டிகை வந்தாதான் 7வது பண்டிகையில வர முடியும். இந்த எல்லா பண்டிகையும் வரணும். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பண்டிகை, செலுத்தும் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, இந்த பண்டிகை வந்து எக்கால பண்டிகை, இந்த பண்டிகைலாம் முடிஞ்சு கூடார பண்டிகைக்குள்ள வரணும்னா அதுக்கு பாவ நிவாரண பண்டிகை வந்து தான் கூடார பண்டிகை வரணும். பாவனுக்கு முற்றிலுமாக உங்களிடத்துல தன்மைகள், மிருகத்தின் தன்மைகள், பிசாசின் தன்மைகள் எல்லாம் நீக்கி போட்டு நீங்கள் கிறிஸ்துவின் தன்மையாக வந்தால் தான் கூடார பண்டிகை வர முடியும். அப்போ இந்த கூடார பண்டிகைக்குள்ள நீங்கள் வந்த பிற்பாடு இங்கே உங்களுக்கு விவாகம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா ஆகலையா? உங்க புருஷன் யாரு? உங்கள் கிறிஸ்து இயேசு. உங்க புருஷன் யாரு? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்துனா அந்த மாம்சத்தில் வந்து தாடி வச்சிருக்க புருஷன். அது வயசானவர் கிளம்ப மாட்டேங்குது. நம்ம கிறிஸ்து இயேசு ரொம்ப கோபம். எப்படி புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த இதில் தாடி வச்சுட்டு இருக்கிறவரு ஏன்னா 55 வயசு கிழவமா இருக்கிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாருங்கள் அவருக்கு 33 வயசுலேயே 55 வயது கிழவனை போல் இருந்தாரு. பார்க்கறதுக்கு சகிக்கல. ஆனால் அவர் மிகுந்த அழகானவர். உன்னத பாட்டில் என் புருஷன் எவ்வளவு அழகானவர், அவர் இவ்வளவு அந்த கேடு அடைந்தார். நமக்காக அவர் ரத்தம் செஞ்சு உடம்பு பூரா பீறி உடம்பு பூரா எடுத்து நிர்வாணமாக கேவலமாக தொங்கினார். அந்த அவர் என்னுடைய மணவாளன் அல்ல, அது பூமியிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாஸ்தானத்துக்கு போன பிற்பாடு அவர் கிறிஸ்து இயேசுவாக மாற்றப்படுகிறார். பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்து அதன் பிற்பாடு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி கூடார பணியை கொண்டார். இப்ப நம்முடைய மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லாதீங்க. நம்முடைய மணவாளன் யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு, ஜீவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற இயேசு, பூமியில அவர் மரணத்தை கடந்து வந்த இயேசு, நித்திய ஜீவனுக்குள்ள வந்த இயேசு. இந்த விசுவாசம் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள வந்தாதான் வரும், எல்லாத்துக்கும் வந்துடாது. என்ன மனவாளன் உங்களுக்கு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் வராது. தைரியம் வருமா? சாப்பிட்றதுக்கான தைரியம் மனவாளன் தான். இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன சொல்லுவான்? இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாளன். அவனுக்கு கிறிஸ்து இயேசுனா என்னன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்து இயேசுக்கு என்ன வித்தியாசம்? மனுஷகுமாரனை அவன் நான் விவாகம் பண்ணவில்லை, என்னுடைய ஆத்தும ஆவிக்குரிய மனவாளன்.
ஆவிக்குரிய மணவாளன். அவர் கிறிஸ்து இயேசுவாக மாற்றப்பட்டு கூடார பண்டிகையிலே நீங்கள் அவர் விவாதம் செய்து கொண்டு அந்த விவாதம் செய்வது எதற்காக? ராஜாவும் ராணியுமாக 1000 வருட அரசாட்சிக்கு வருவதற்காக. விவாதம் செய்வது எதுக்காக? ராஜாவும் ராணியுமா எங்க வரணும்? 1000 வருட அரசாட்சி 1000 வருட அரசாட்சிக்கு வரணும். சீயோன் மலைக்கு வரணும். ராஜாவும் ராணியுமா வர்றதுக்காக அவர் ஒரு கூடார பண்டிகை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நம்ம கூடார பண்டிகையில இருக்கிறோம். புரியுதா? விளங்குதா? கூடார பண்டிகை இருக்கும்னு நல்லா தெரியுதா இல்லையா? கூடார பண்டிகைக்குள்ள வந்துட்டோம். அதுதான் எவ்வளவு திருஷ்டாந்தமாக ஆபிரகாம் தேவன் வந்து தங்கிட்டார். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இப்ப 2 பேரும் அங்க போறாங்க. இயேசு கிறிஸ்து பாதி பண்டிகையிலே அந்தரங்கமா போனார். அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து அந்தரங்கமா இப்ப போயிருக்காரா போகலையா? இப்ப அங்க 1,40,000 பேர் சந்திக்கிறதுக்கு 6ஆம் முத்திரைகளே மோசே எலியாவும் போனதுதான் அந்தரங்கமா போனது. இப்ப நமக்குள்ள இருக்காரா இல்லையா? இங்கேயும் இருக்காரு, அங்கேயும் இருக்காரு. இங்க வலது கால சமுத்திரத்துல வச்சிருக்காரு, இடது கால அவருடைய வருகை எவ்வளவு அருமையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கண்கள் மறைக்கப்பட்ட வலது கால சமுத்திரத்தில் வச்சிருக்கிறாருன்னா நேரடியாக கால் வைக்க மாட்டார். தீர்க்கதரிசி எவ்வளவு அழகா சொல்ல, புறஜாதிக்கு தேவன் நேரடியாக கால் வைக்க மாட்டாராம். மனவாட்டுடைய இருதயத்தில் கால் வைக்கிறது, சமுத்திரத்தில் கால் வைப்பது. புறஜாதிக்கு எப்படி? யூதருக்கு ஒரு தேசமாக இடைப்படுகிறபடினால் யூதருக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் மோசே எலியாவும் போனது அங்க அடையாளம். அப்போ தேவனுடைய வருகை வந்துருச்சுன்னு சொன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியும். இதுதான் அவங்க ஜீர்ணிக்க. தேவன் வருகை வந்துச்சா இல்லையா? வருகை வந்தாதான் கூடார பண்டிகைகள் உங்களுக்கும் மனவாளும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ நீங்க உன்னதத்தில் இருக்கீங்க, உள்துறைகள் இருக்கீங்க. இங்கிருந்து நீங்கள் திரும்பவுமாக காலத்துக்கு உட்பட்டு இந்த 1000 வருட அரசாட்சி, இந்த நடுவில் 1000 வருட அரசாட்சி இருக்கு. இப்ப இந்த பக்கம் நித்தியம், இந்த பக்கம் கூடார பண்டிகை. அப்ப இதுக்கு இங்க தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை இங்க இருக்கு நித்தியத்துக்குள்ள போகும்போது. அப்ப நான் மணவாட்டி தான் தேவாலயம், மணவாட்டி தான் புதிய எருசலேம். இங்க வர்றதுக்கு முன்னாடி நடுவில் தான் இது காலத்துக்கு உட்பட்டது, இதுவும் காலத்துக்கு உட்பட்டது. மணவாட்டி லவோதிகேய சபையிலிருந்து அப்படியே ஜம்ப் ஆகி இங்க வந்துட்டா. இன்னும் சொல்ல போனா கூடார பண்டிகை கடந்து தேவனோடு இருக்கா, தேவனோடு. அதுதான் தீர்க்கதரிசி மணவாட்டி இப்பொழுது ஹனிமூன்ல இருக்கான்றார். மணவாட்டி எங்க இருக்காலாம்? கூடார பண்டிகையில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஈசாக்கு ரெபேக்காலை அழைத்து கொண்டு போய் பண்டிகை சாராளின் கூடாரத்தில் கூட்டு வச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே போயிட்டு இப்போதான் புதிய எருசலேமாகிய நகரம் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்போ இங்கிருந்து தலைகள் பிரமிடில் இருந்த மேற்பகுதி வந்து இணையணும். அதுதான் இங்கிருந்து பூமியில் 1000 வருட அரசாட்சிக்கு மணவாட்டி மணவாளனும் 1,44,000 பேர் வரணும். அப்போ 1000 வருட அரசாட்சி அந்த 1,44,000 பேர் வரணும். இப்போ 1,44,000 பேரை சந்திக்க தேவன் அங்கே போயிருக்கிறார். அப்போ அங்கே அவங்க போய் அவங்க கூட அவங்க சிவப்பு கடாரியை பலி செலுத்தி அங்கே தொழுகையை ஆரம்பித்து அந்த பண்டிகையில் அந்த நாட்களில் அந்த 3 வருஷத்துல பாதி காலம் சென்ற பிற்பாடு உடன்படிக்கை முறிக்கப்பட்டார். எந்த உடன்படிக்கை? ரோமன் கேத்தலிக்கோட உடன்படிக்கை, பிசாசோட கொண்டிருக்கிற உடன்படிக்கையை முறித்து போடுவார். அது எப்போ பாஸ்டர்? அது அந்த 3 வருஷத்துல பாதி. எப்படி முறித்து போடுவார்? எருசலேம் தேவாலயம் இப்ப யார் கண்ட்ரோல் இருக்கு? ரோமாபுரி போங்கடா. ரோமாபுரி மாதா பிறந்தாடம், இயேசு பிறந்தாடம், பைபிள் உள்ள எல்லா பிளேஸும் யார் கண்ட்ரோல் இருக்கு? இப்ப அந்த ரோமாபுரி அரசாங்கத்தோட ஆளுகை துரத்திட்டு உடன்படிக்கை முறித்து விட்டு இவன் அங்க போய் ஆலயத்தை கட்டணும். போப்போட ஆதிக்கத்தை விட்டு துரத்துறான். அப்ப போப்போட ஆதிக்கத்தை துரத்தும் போதுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. அப்ப அவங்களுக்கு மகாபோத்திரம், அவங்க மகாபோத்திரத்துக்குள்ள போறாங்க. நமக்கு லேசான போத்திரம், பூமியில் நமக்கு இந்த கடன் பிரச்சனை, வந்தது போனது பிரச்சனை, உலக பிரகாரமான பிரச்சனைகள்லாம் நமக்கு இதெல்லாம் லேசான போத்திரம். இந்த லேசான போத்திரத்தை நம்ம தாங்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. ஆகையினால இந்த உலகத்தில் இந்த கொரோனா கடன்லாம் கோபகலசம் முற்றப்பட்டு விட்டது. அது நமக்கல்ல, நாம் இரத்த கோட்டைக்குள் மறைந்திருக்கிறோம். நமக்கு எந்த கோபகலசமோ எந்த சங்கார தூசனோ நமக்கு சேதப்படுத்தாது. இவ்வளவு இருந்தும் நம்ம பூமியில் வாழ்றது மிக கடினமாக இருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறையா இருக்கு. இதெல்லாம் ஜெயிச்சு நம்ம வந்திருக்கிறோம். நாம் உள்துறைகளை வந்துட்டோம். இனி நாம இப்பொழுது எங்க இருக்கிறோம்? உள்துறைகளை மாத்திரம் இல்லை, தேவன் எங்க போயிட்டார்? இந்த 1,44,000 யூதர்களை சந்திக்க போய்விட்டார். பாதி பண்டிகை எல்லாமே இந்த 1/2 மணி நேரம் அமைதிக்குள்ள அடையாளமா இருக்கிறது. 7ஆம் முத்திரை இது எல்லாமே ஏதாவது இதுவா இருக்கு? 7ஆம் முத்திரை இருக்குது. நாம் 7ஆம் முத்திரைக்குள் வந்து எங்க போயிட்டோம்? நித்தியத்துக்கு போயிட்டோம்.
ஆகினா ஆயிரம் அரசாட்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை, நம்ம தாண்டிட்டோம். தாண்டி திரும்ப ஆளுக்குள்ள வர்றோம். இயேசு கிறிஸ்து அப்போ அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலே போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி எல்லாத்தையும் கூட்டிட்டு தாண்டி கொண்டு போயிட்டார். யாரை கொண்டு போயிட்டார்? இயேசு கிறிஸ்து யார் அங்கே நித்தியத்தில் கொண்டு போனார்? 6வது பரிமாணத்துக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இங்கே இந்த கொண்டு போயிட்டார். இங்கே பூரா பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். பெந்தேகோஸ்து நாள் வர்றதுக்கு முன்னாடி தேவன் அந்த 33 வருஷ ஊழியத்தில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட சிலுவை கல் வரைக்கும் எல்லாத்தையும் எங்கே கொண்டு விட்டார்? சர்ன்னு இங்கே ஒன்று அவங்கள எங்கே வந்தாங்க? அவங்க இங்கே வந்த மாத்திரமல்ல, அவரும் சபை காலத்துக்கு வந்துட்டாங்க. தீர்க்கதரிசி சொல்றார். ஏன்னா உயிர்த்தெழுந்த பிற்பாடு எங்கே சபை காலத்தில் அவங்களுக்கு தரிசனமானால் அது மாத்திரமல்ல, இப்போ பரதீசி இங்கே வந்துருச்சு. பரதீசி எங்கே வந்துருச்சு? பரதீசி இங்கே வந்துருச்சு. அப்போ நித்திரை அந்த பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறாங்க? அவங்க காலத்துக்குள்ள வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நோவா பேல கட்டுறதுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தான் ஜன்னல் வழியாக. தீர்க்கதரிசி அவர் காமெடியாக சொல்கிறாரு, ஆனால் அதில் ரகசியங்கள் இருக்குது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டான், ஆனால் எங்கேருந்து பார்க்குறான்? நோவா பேலை கட்டிட்டு இருக்கிறத நம்ம டிவியில் பார்க்கறதா உட்காந்து பார்த்துட்டு தான் போடுது. அதே போல் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆதாம் முதல் சேவன் எல்லாருமே எங்கே வந்துட்டாங்க? எங்கே வந்திருப்பாங்க? இயேசு எங்கே இருந்தார் 2000 வருஷமா? 7 சபை காலங்களிலே இந்த காலத்துக்குள்ள இந்த 7 சபை காலங்களிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்சியை கட்டி அவர் இங்கே உலாவிட்டு இருந்தாருன்னா இங்கே உள்ளவங்க மட்டும் எங்கே உட்காந்துருப்பாங்க? தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்காங்கன்னா, தேவன் இருக்கிறா எங்கேயோ அங்கேதான் இருப்பாங்க. அப்போ அவங்களும் சபை காலத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இருப்பாங்களா இல்லையா? இதை அறிந்து கொள்கிறோம். அவங்க இங்கே இருக்கிறாங்கிறத நம்ம இப்போ வெளிப்பாட்டு மூலம் அறிந்து கொள்கிறோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாட்டில் யார் யார் அறிந்து கொண்டார்களோ தெரியாது. ஆனால் மனவாட்டி பவுல் தெரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தான். அப்போ அவர்கள் அந்த பரதீசியை அவன் பார்த்து வந்திருந்தான். ஆகிய பரதீசில் உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், இப்பொழுதோ 1977 உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுந்த சபை காலத்து பரிசுத்தவான்களும் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் மனவாட்டி, அவங்களும் கூடார பண்டிகை வரணுமா வேண்டாமா? மனவாட்டினா எல்லா சபை காலத்து மனவாட்டியும் கூடார பண்டிகை வரணும். வந்துட்டாங்களா இல்லையா? அவங்க இங்கே இருக்காங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாத்திரமில்ல. ஆகையினால வேதத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட கிழக்கிலும் மேற்கிலும். அப்போ கிழக்கு மேற்கு வடக்குனா பூமியில் எல்லா பகுதியும் யூதர்கள் மாத்திரமல்ல. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கிழக்கு மேற்கு வடக்கிலிருந்து எல்லா பகுதியுமல்ல மரித்து கிறிஸ்துக்குள் மரித்தவர்களோடு கூட இப்பொழுது பந்தி இருப்பார்கள். எந்த பந்தி? கல்யாண விருந்து. அப்பொழுது இந்த கல்யாண விருந்தின் செய்தியிலே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்குறாங்களா இல்லையா? அந்த கல்யாண விருந்து செய்தியில் இருக்கும். அப்போ கல்யாண விருந்து கூடார பண்டிகைக்கு வந்த பிற்பாடு கல்யாணம் எங்க? ஈசாக்கு கூடாரத்துக்குள்ள கூட்டு வந்து கல்யாணம் பண்றான். கல்யாணம் ஆகினாதான் இப்போ கல்யாண விருந்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஹனிமூனுக்கு போயிட்டோம், உன்னதத்துக்கு போயிட்டோம், மத்திய ஆகாயம் காலத்தை கடந்து விட்டோம். இனி காலம் செல்லாதுங்கிற காரியத்துக்குள்ள நாம வந்துட்டோம். எல்லாரும் கிடையாது, பூமியில் உலக ஜனங்கள்லாம் கிடையாது. அவன் சைத்தானுக்கு போகிறவங்க காலத்தை கடந்தா வர முடியும், நித்தியத்துக்குள்ள வர முடியாது. அவர்கள் நித்தியத்துக்குள் வரவில்லை, அவர்கள் காலத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அதே போல கூடான சபைகள் ரோமன் கத்தீசியஸ் எல்லாம் காலத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. அதே போல எண்ட் டைம் மெசேஜில் உள்ள கூடானவர்கள், எண்ட் டைம் மெசேஜ் உள்ள கூடானவங்களும் இருக்காது. பிரண்ணா புக்கை படிச்சிருக்காங்க, பிரண்ணா செய்திருக்காங்க, அதில் உள்ள வெளிப்பாடு சத்தியத்தை தெரியாதவர்கள். எவ்வாறு பைபிளை பற்றி தெரியாத உலக ஜனங்களைப் போல, ஸ்தாபன சபைகளைப் போல, தீர்க்கதரிசி செய்தியை வாசித்தும் அவர் தீர்க்கதரிசி செய்தியுள்ள ரகசியத்தை அறியாதவர்கள். இவர்கள் எல்லாமே சேர்ந்து எங்க அவங்களாம் காலத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. நாம காலத்தை கடந்துட்டோம். காலத்தை கடந்து 1000 வருட அரசாட்சியிலே மனவாட்டியுமாக சீயோனுக்கு வருகிறோம். இப்போ நம்ம சீயோனுக்கு வரும்போது 1,44,000 பேரும் வந்திருப்பாங்க. மந்திரிமார்கள்லாம் ராஜா வந்துட்டார்னா அடுத்து என்னென்ன வரணும்? ராணி வரணும், அதுக்கடுத்து என்ன வரணும்? மந்திரி, சீஃப் மினிஸ்டர் வராருன்னா மற்ற மந்திரிலாம் கூட வருவாங்க. கலெக்டர் எல்லா அதிகாரியும். மோடி வராருன்னா என்ன ஆகும்? சிஎம்
எல்லா லோக்கல் மந்திரிகள், லோக்கல் வட்ட செயலாளர், சதுர செயலாளர், எல்லா செயலாளரும் என்ன வரணும்? இங்க வந்து அவங்க ஏர்போர்ட்டுக்கு மரியாதை நிமித்தமாக வந்தே ஆகணும். ஏர்போர்ட்ல வந்து மோடி வந்து இறங்குறாங்கன்னா இவன் என்ன பண்ணணும்? மாலை போடணும். இங்குள்ள பிஜேபி தலைவர்கள் எல்லாம் போவாங்க, கூட்டணி வச்சிருக்கிற தலைவர்லாம் போவாங்க, எல்லாம் போய் அங்கே போய் வரவேற்று அவர் காரு போச்சா பின்னாடியே போகணும். அவர் நேராக சங்க ஓடுறதுன்னா இங்கே போய் சங்க ஓட்டு போகணும். அவர் நேராக ஸ்டேடியத்துக்கு போனாலும் அங்கே போகணும். அவர் எங்கே போய் கொடியேற்ற போகிறோம், அவருக்கு என்னென்ன ப்ரோக்ராம் லிஸ்ட் வச்சு அவர் கூடயே போகணும். அதுவாக மணவாளனுடைய கூட இயேசு கிறிஸ்துவ கூட தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களும் அவர் கூடயே வர்றவங்க. அப்போ அந்த 7வது பரிமாணத்துக்கு தேவன் எல்லா ஆகலாம் தீர்க்கதரிசி 7வது பரிமாணம் எல்லா பரிமாணம் இங்கே வந்துச்சுட்டார். எல்லா பரிமாணமும் தேவன் இங்கே இருக்கிறதுனால, தேவன் மனவாட்டிக்குள்ள இருக்கிறனால, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறனால எல்லாமே இங்கே வந்துருச்சு. எல்லாமே இங்கே வந்துருச்சு. அப்போ பிசாசுக்கு என்ன வேலை? வெளியே அவன் என்ன பண்ணுவான்? முழு பாலாவும் திறந்துவிடப்பட்டிருந்தார். அவனுக்கும் கடைசி நேரம் நெருங்கிச்சு. அன்றைக்கு லேகியம் பிசாசை துரத்தும் போது காலம் வருமுன்னே எங்களுக்கு வேதனைப்படுத்தவா வந்துன்னு சொன்னாரு. அப்போ பெர்மிஷன் கொடுத்தாரு பண்டிகைக்குள்ள. இப்போ எல்லா பண்டிகைக்குள்ள உள்ள பிசாசையும் கொண்டு பாதாளத்தை அடைச்சிட்டு 1000 வருட அரசாட்சியிலே பிசாசு கிரியை செய்யாதபடி ஆக்க போறார். அப்போ உலக மனுஷன்லாம் சோத்திரம் ஐயா, சிஸ்டர் சோத்திரம், நீங்க மனவாட்டி, நீங்க மைக்மெண்ட் சைஸில் இருக்கீங்க, நான் ஜென்ம சைஸில் இருக்கீங்க, என்னை கொஞ்சம் கவனிச்சுங்க, இந்த நித்தியத்தை கொஞ்சம் சேர்த்துங்க அப்படின்னு அவன் கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா? ஏன்னா நீங்க மகிமை சரீரத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? எம்ஆர்சி சென்று தேவன் சாதாரண மனுஷனா கூட போனாரு. அப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவர்கிட்டே கேட்கறாங்க, இந்த நாட்டில் இயேசு நடக்கிற காரியத்தை உனக்கு தெரியலையா? அங்கே இயேசு கிறிஸ்து வீட்டில் தான் வேணுமோ சொல்லிட்டு நீனே அப்படியே சும்மா வந்துட்டு இருக்கிறேன்னு. அப்போ சாயந்தரமாச்சு பொழுது போயிட்டு வீட்டுக்குள்ள போகணுன்னா அப்புறம் அப்பம் விட்டு கண்ணை திறந்த மட்டும் அப்புறம் தான் தேவன் பார்க்குறாங்க. அதே போல் நீங்கள் யார் யார் கண்ணுக்கு அப்பம் விட்டு கண்களை திறக்கிறீர்களோ அப்பொழுது அவர்கள் நீங்கள் மனவாட்டி என்று அறிந்து கொள்வார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மகிமையின் சரீரத்திலே அவர் இருந்ததை அவர்கள் கண்ணு திறக்க பண்ணும். நீங்கள் எந்த சரீரத்தில் இருந்தாலும், நீங்கள் எப்படின்னா உங்கள் உருவத்தை மாற்றிக்கொண்டாலும், நீங்கள் ஒரு மனித சரீரத்தில் போனால் தான் அவங்க கூட பேச முடியும். நீங்கள் பேய் மாதிரி போனீங்கன்னா பேச முடியுமா? அட்லீஸ்ட் தேவ தூதர் மாதிரி போனீங்கன்னா பேச முடியுமா? ஒரு மனுஷன்கிட்ட பேசுறதுனா நீங்கள் என்ன பண்ணணும்? அதனால தான் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்தில் போனார். எம்மாவு சிஸ்டர்கிட்ட பேசுறதுக்கு என்ன பண்ணாரு? வீட்டில் தங்கியிருந்து கண்ணை அப்பப்பிட்டு கண்ணு திறந்துக்க அவர் ஒரு மனுஷனா போனார். கரிநெருப்பு போட்டு இருந்தாரு. பூட்டி இருக்க அறைக்குள்ள ஒரு மனுஷனா வந்தார். கடல்ல அவர் நடக்கும்போது ஐயோ ஆவேசம்ன்றான். இயேசு கிறிஸ்து கடல் நடக்கும் என்ன சொன்னாங்க? பேய் வருதுடா டேய், அங்க பாரு கடல்ல ஒரு யாரு? ஆமா, நமக்கு மகிமை சரி வந்தாதான் அவங்க வர முடியும். நம்ம எல்லாரும் அவர்கள் பூரணராக முடியாது. நாம சரீர மீட்பை பெறணும். ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தேவபுத்திரர்களாக நாம் வெளிப்படும் போது நாம சரீர மீட்பை பெறும்போது அவங்க மகிமையின் சேர்த்துல வந்துடுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில ஜென்ம சரீரத்துல இருந்து கடல் மேல நடந்து வரும்போதே ஆவேசம்னா, உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவன் என்ன நினைச்சுப்பான்? கூட்டிருக்க அறைகள் ஒன்றும் கொஞ்சம் பயந்துருப்பான். அப்ப தேவன் நான் தான் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு தெரியும். அப்ப தேவன் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகிமையின் சரீரத்தில் நீங்கள் நானும் மகிமையின் சரீரத்தில் இருக்கும்போது நான் தான் விஜய் சிஸ்டர்னு நீங்க சொல்லணும், நான் தான் மகா சிஸ்டர்னு சொல்லணும், நான் தான் பெருசியான்னு சொல்லணும். அப்படியா அப்படின்னு உங்க அண்ணங்க பாப்பா, உங்க அண்ணன் பாப்பா நீதானா அப்படின்னு உங்க அண்ணனுக்கு நீங்க அவருக்கு நான் தப்பா சொல்லல, தப்பா நினைச்சுக்கீங்க. சப்போஸ் அவர் மகிமையின் சரீரத்தில் வரல, அவர் ஜென்ம சரீரத்தில் இருந்தாருன்னா அப்போ நீங்கள் அவருக்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தணும். நீ திருச்சியில் இருந்த பூட்டி இருக்கிற அறைகள் எப்படி இருந்தம்மா, எங்கே போனேன் அப்படின்னு அவர் கேட்கணும். நான் மகிமையின் சரீரத்தில் வந்திருக்கிறேன் இப்போ ஆகையினால அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் உங்களை யாரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, ஒன்று கொஞ்சம் நீங்கள் வாசிங்க. அவங்களெல்லாம் ஆவிக்குரிய முந்தினது என்ன சரீரம்? ஜென்ம சரீரம் முந்தினது ஆவிக்குரிய சரீரம். அப்போ அவங்க ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு போனாங்க. 3வது சரீரம் தான் மகிமையின் சரீரம். நம்ம டைரக்டா மகிமையின் சரீரத்தில் வர்றோம். நம்ம டைரக்டா மகிமையின் சரீரத்தில் வர்றது வரைக்கும் அவங்க காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம டைரக்டா மகிமையின் சரீரம் நம்ம மறுரூபமாகி வர்றோம். ஏனோக்கு போல் மறுரூபமாகி வர்றோம். ஏனோக்கு மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குண்டான விளக்கத்தை. மர்மமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் நீங்கள் மகிமையின் சரீரமாக வரும்போது அவர்கள் நீங்க சியோன்ல உன்னதத்தில் இருக்கிறீங்க, இங்கே இருப்பாங்க. அவங்க ஜென்ம சரீரத்தில் இருக்கிறவங்க பூமியில் இருப்பாங்க. பிரமிடு ஒரு வேதாகமம்.
ஜென்மசத்தில் உள்ளவங்க அவங்க வந்து இந்த இடத்துல வந்து குடியிருக்க முடியாது, உங்களோட வாசம் பண்ண முடியாது. ஆனால் பொக்கிஷங்களே உங்கள்கிட்ட பாதுகாப்பு கொட்டக்கூடிய அளவுக்கு அப்போ உங்கள் சகோதரர் ராஜாலாம் நீங்கள் இப்போ கடனாக இருக்கும் உதவி செய்யலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள் பாதம் கொண்டு பொக்கிஷத்தை கொண்டு கொட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு அது தேவை இருக்காது. அப்போ அது உங்களுக்கு பொக்கிஷம் உங்களுக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் மகிமையின் சரீரத்தில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த சரீரத்துக்குள்ளே வந்துட்டோங்கிற இந்த காரியத்துக்குலாம் கடந்து வந்தால் தான் நீங்கள் 1000 வர சாட்சிக்குள்ளே போக முடியும். 1000 வர அரசாட்சியிலே மணவாளனும் மணவாட்டியுமாக மகிமையின் சரீரத்தில் இருந்து இந்த உலகத்தை ஆளப் போகிறார்கள். அது ஆலயக்குள் வர்றதுக்கு முன்னாடி 24 மூப்பரும் 1,44,000 பேர் வந்தால் தான் அவங்க தான் டைரெக்டாக ஆளக்கூடியவர்கள். ஃபீல்டில் இறங்கி பார்க்குறவங்க. இப்படி ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா கலெக்டர் தான் போய் நிற்கிறார். புரியுதா? ஒரு பிரச்சனை யார் போய் நிற்கணும்? மணவாட்டி போய் நிற்க மாட்டான். மந்திரிமார்கள், இந்த மணவாட்டி கீழே எல்லா மந்திரிமார்களும் உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரிகளும் மணவாட்டிக்கு பயந்து இருப்பார்களே ஒழிய மணவாட்டி டைரெக்டாக போய் நிற்க மாட்டா. யார் போய் நிற்பா? ஒரு கலவரம் நடக்குதுன்னா கலெக்டர் அங்கே போய் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ரோடு வழிமறியல், ரோட்டில் இந்த தண்ணிக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி ரோட்டில் வழிமறிக்கிறாங்க இல்லையா, அப்போ கலெக்டர் உடனே போயிடுவார். அவங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டு அவங்கள கலைய வைக்கணும். இல்லைன்னா கலெக்டர் அங்கே வர வைக்கிறதுக்காக தான் அவங்க ரோடு சாலை மறியல். அது மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது அதிகாரிகள். மணவாட்டிக்கு அந்த மாதிரி வேலை கிடையாது. பூமி ஆள போகிறது கலெக்டர் வேலை கிடையாது. கலெக்டர் தான் அவர் தான் மாவட்ட ஆட்சியாளர். இன்னும் சொல்ல போனால் திருச்சி மாவட்டத்துக்கு ராஜா யாருன்னா கலெக்டர் தான், பொறுப்பு பூரா அவர் தான். அப்போ அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் பேச்சு டிஎஸ்பி போலீஸ் கேட்கணும், அவர் பேச்சு தாசில்தார் கேட்கணும். அவர் என்ன சொன்னாலும் ஓடி வர்றதுக்கு ஆட்கள் இருக்கு. நூற்றுக்கதிபதி சொன்னது போல, நான் ஒன்று போயின்றால் போகிறான் வாயின்றால் அந்த ஆளுக்குள்ள அவன் தான் ஆளுகள் இருக்கான். ஆனால் மணவாட்டி தான் ஆளுகிறான். ஆனால் மணவாட்டி அவர்களை கொண்டு ஆளுகிறார்கள். மணவாட்டிக்கு அந்த சில்லற வேலையெல்லாம் கிடையாது. அவர் எஸ்தர் ராஜாத்தி மாதிரி அவர் ராஜாவோடு அமர்ந்திருப்பா. அவருக்கு ராஜாவோடு என்றைக்குமே அமர்ந்திருப்பா. ஆகையினால அவள் தான் ஆளுகை செய்கிறாள். ஆட்களை கொண்டு ஆளுகை செய்கிறார்கள், நூற்றுக்கு அதிபதியை போல. ஆக அந்த ஆளுகைக்குள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் எங்கே வந்திருக்கணும்? கூடார பண்டிகை வந்திருக்கணும், கல்யாணம் ஆயிருக்கணும், இதெல்லாம் நடந்துருக்கணும். இதெல்லாம் வாயில் பேச நல்லா இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கேட்க நல்லா தாங்க இருக்கு, விசுவாசம் வரமாட்டேங்குது. ஸ்தாபன சபைகளுக்கு உலக மக்களுக்கு கேட்க நல்லா இருக்கு, ஆனால் விசுவாசம் வர்றது கஷ்டம். திரும்ப சொல்லுங்கள், கேட்க ஈஸியாக கேட்டலாம். அந்த விசுவாசம் அதுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். அப்படி வந்தால் தான் நீங்கள் நிச்சயத்தில் வர முடியும். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஜெபம்.